குட் மார்னிங். பரிசுத்தாவியனருக்கு காலை வந்தனங்களை சொல்லி அவரோடு இந்த நேரத்தை துவங்குங்க. ஒரு நாளை ஒரு காலத்தை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் துவங்கிறது ஆவியானரோடு இணைஞ்சு நீங்கள் துவங்கி பாருங்கள். எத்தனை ஒழுங்கின்மைகள், எத்தனை வெறுமைகள், எத்தனை இருள்கள், எத்தனை ஜலம் உங்களை மூடி போட்டிருந்தாலும் அங்கே நீங்கள் ஆவியானரோடு இணைந்து தேவ வார்த்தையோடு இணைந்து நீங்கள் துவங்கும் பொழுது புதிய ஒரு உலகத்தை, புதிய ஒரு காலத்தை, புதிய ஒரு சீசனை, புதிய ஒரு வாய்ப்பை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொள்ள முடியும். விசுவாசிங்க, சோர்ந்து போகாதீங்க. உங்கள் வாழ்க்கையின் முடிவில் நீங்கள் நிற்கலை. நீங்கள் திரும்பி நின்று சொல்லுங்கள், நான் துவங்குகிறேன் என்று சொல்லுங்கள். மாக்கோ சேக்கெடே ஹெபட் படா ஹத்னா ரொபோ செட்டடா மாத்ரா சேக்கெடே ஹெபா போ ஷெக்கெடே ஹெலோ ராக்கத் ரசஸ் ஹெபபா. முற்போக்கு சிந்தை உள்ள ஒரு மனிதனே சொல்கிறான், வாழ்க்கையின் ஓரத்தில் கடைசியில் வந்து நின்றுட்டு சிரிச்சிட்டு திரும்பி நின்றுட்டு நான் இப்பொழுது துவங்குகிறேன்னு சொல்கிறான். கிறிஸ்து இயேசுவை விசுவாசிக்கிற நீங்கள் ஒரு புது வாழ்க்கையை, ஒரு புது வீட்டை, ஒரு புது வாழ்க்கையை, ஒரு புதிய எதிர்காலத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள முடியும். விடாதீங்க. நீங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிங்க. அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்பது தேவனுடைய வார்த்தை. எந்த காரியமாவனா இருக்கட்டும், நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி. அப்பொழுது ரட்சிப்பின் வல்லமையை நீ பார்ப்பாய். விசுவாசிக்கிறவங்க கரத்தை உயர்த்தி நான் ரட்சிப்பின் வல்லமையை பார்ப்பேன்னு சொல்ல. ஊழியம் வளரவே இல்லை, ரட்சிப்பின் வல்லமையை நீ பார்ப்ப. பிஸ்னஸ் தோத்துட்டேன், ரட்சிப்பின் வல்லமையை பார்ப்ப. சரீரத்தில் வல்லமை இல்லை, பலவீனமாக இருக்கிறேன், ரட்சிப்பின் வல்லமையை நீ பார்ப்பாய். சோர்ந்து போயிருக்கேன் பிரதர், ரட்சிப்பின் வல்லமை நீ பார்ப்ப. என் வீட்டில் வியாதி நோய்கள் பெருகிருக்கு, விசுவாசி, நீ ரட்சிப்பின் வல்லமையை பார்ப்ப. ஆமாம், பண கஷ்டம், நீ விசுவாசி. உன் வீட்டையும் வீட்டாரையும் சூழ்ந்து கொண்ட எல்லா பண கஷ்டங்களுக்கு விரோதமாக தேவனுடைய ரட்சிப்பின் வல்லமை வருகிறது நீ பார்ப்ப. உன் குடும்பத்தை ரட்சிக்கிறது கர்த்தருக்கு லேசான காரியம். ஆமாம், இடறிய சீஷனை, இடறிய மீனவனை கர்த்தர் சீசனாய் மாற்றினது அவருக்கு லேசான காரியம். உங்கள் வீட்டில் இடறி போனவர்களை, துக்கத்தில் இருக்கவங்கள, துயரத்தில் இருக்கவங்கள கர்த்தரால் ஆறுதல் அடைய செய்ய முடியும். வழி விலகி போன ஜனங்களை, மாறுபாடுள்ள வாழ்க்கையில் இருக்கவங்கள கர்த்தரால் ரொம்ப லேசாக மாற்ற முடியும். இஸ் எனிதிங் இஸ் ஹார்ட் ஃபார் த லார்ட்? நோ. சொல்லுங்கள், நோ, நத்திங் இஸ் த ஹார்ட் ஃபார் த லார்ட். என் தேவனுக்கு இதெல்லாம் லேசான காரியம். சொல்லுங்கள், என் தேவனுக்கு இதெல்லாம் லேசான காரியம். மா ப்ரோ ஷேக்கடே மஹாந்திரோ செஸ்மென் சுபட் படா பஹா லேப்ரோ செஸ்மென் சுகோ பஹாந்திரோ செஸ்மெ ஹெடா. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற, உங்கள் குடும்பத்தில் இருக்கிற, உங்கள் வீட்டார் இடத்தில் காணப்படுகிற அவபக்தியை இயேசு போக்கிடுவார். இயேசு போக்கிடுவார். சொல்லுங்கள், என் வீட்டில் காணப்படுகிற அவபக்தியை இயேசு போக்கிடுவார். மா ப்ரோ ஷேக்கட் ஐ ப்ரொஃபஸை. எல்லா காட் ஃபியர்ஸை விரோதமாக செயல்படுகிற, இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிற எல்லா குடி வெறி ஆவிகளை, இருளின் கிரியைகளை, அசுத்த ஆவிகளை இயேசு துரத்துகிறத நீங்கள் பார்ப்பீங்க. முடிந்து போகுது அப்படின்ற இடத்துக்கு வந்திருக்கீங்களா? ஐயரே, நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்று சத்தமிட்டு கதற நீங்கள் கூடிய இடத்துல இருக்கீங்களா? உங்கள் திருமணம் அப்படி இருக்கிறதா? உங்கள் பிள்ளைகள் அப்படி இருக்கிறார்களா? உங்கள் ஊழியங்கள் அப்படி இருக்கிறதா? உங்களோட சுற்றுச்சூழல் அப்படி இருக்கிறதா? உங்கள் வேலை ஸ்தலங்கள் அப்படி இருக்கிறதா? உங்கள் தேசம் அப்படி இருக்கிறதா? நீ விசுவாசிப்பதனால உன் வீட்டை நீ தப்புவித்து கொள்ளுவ, உன் நாட்டை நீ தப்புவித்து கொள்ள முடியும். உன் விசுவாசம் தேவனுடைய மகா பெரிய ரட்சிப்பின் வல்லமையை உனக்கும் வீட்டுக்கும் உனக்கும் உன் தேசத்துக்கும் கர்த்தரிடத்திலிருந்து வரும் இயேசுவின் நாமத்தினால. ப்ரோ ஷேக்கடே ஹேபடாபாடா. சொல்லுங்கள், நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பேன், அப்பொழுது நானும் என் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவோம் என்பது தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கைகளை உயர்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் ரட்சிப்பின் வல்லமை எனக்காய் தீவிரித்து வருகிறது. என் வீட்டை தொட, என் நண்பர்களை தொட, என்னுடைய சகோதரனை தொட, என்னுடைய சகோதரியை தொட, என் மகளை தொட, என் மகனை தொட, என் கணவனை தொட. நம்முடைய ரட்சிப்பின் வல்லமை தீவிரித்து வருகிறது இயேசுவின்
இயேசுவின் நாமத்தினாலே நான் கலங்கி நிற்க முடியாது, நான் சோர்ந்து போக முடியாது, நான் வேதனையில் இருக்க முடியாது. கர்த்தர் என்னுடைய வருத்தத்தை, என்னுடைய துக்கத்தை சிலுவையில் சுமந்து விட்டார். ஆகையால் தேவனுடைய ரட்சிப்பின் வல்லமை நான் துக்கப்பட்ட பகுதியிலே, துயரப்பட்ட பகுதியிலே, நான் வருத்தப்பட்ட பகுதியிலே, பயந்து போன பகுதியிலே, கேள்விகளோடு நிற்கிற அந்த பகுதியிலே, முடிந்தது என்று நினைக்கிற அந்த இடத்துல கர்த்தர் துவக்கத்தை காண செய்கிற கர்த்தர். ஆமாம், முடிவிலே துவக்கத்தை காணும் அற்புதமான ஒரு தேவனுக்கு நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ண, வணக்கம் பண்ண, நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வந்திருக்கீங்க. உங்கள் ஆராதனை எப்படிப்பட்டவருக்கு? அவர் முடிவிலே துவக்கத்தை காண்கிறவர். பிசாசும் இந்த உலகம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லுகிற நேரத்தில், இல்லை இப்போ தான் நான் தூங்குகிறேன்னு சொல்லுகிற ஒரு அற்புதமான கர்த்தரிடத்தில் நீங்கள் வந்து சேர்ந்தீர்கள். இந்த காலை வேளையில் ஆவியானவர் சொல்கிறார், எல்லா விதமான அவபக்தியை, கீழ்ப்படியாமைய, முரட்டாட்டத்தை, மூர்க்கத்தனத்தை, அசுத்தத்தை, இழிவானதை, இச்சையானதை, கேவலமானதை, விடாய்த்து போன எந்த நிலையில் நீங்களும் உங்கள் வீடு, உங்கள் குடும்பமும் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றுவார். நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ள தேவனிடத்தில் நீங்கள் தேடி பார்த்தீங்கன்னா, தேவனுடைய வாக்கியங்களை தேடி பார்த்தீங்கன்னா, அந்த ஹோல் பைபிளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருஷ்டாந்தமாக நிறைய காரியங்கள், அதுவும் ஆபிரகாம் வாழ்க்கையை போய் பார்த்துட்டிங்கன்னா, அவன் வாழ்க்கையை பற்றின ஆதியாகமம் 12 நீங்கள் எடுத்து வாசிச்சிங்கன்னா, அவன் வாழ்க்கையில் இருக்கிற அத்தனை நன்மையும் உங்களுக்காக உதாரணமாக வைக்கப்பட்டிருக்கு. அவன் ஒரு மண்டலத்தில் குளோரியில் நடந்திருக்கிறான்னா, நீங்கள் அதை விட அதிகமாக நடக்க முடியும். நீங்கள் அப்படிப்பட்ட கிருபையை உடையவர்களாக இருக்கீங்க. ஆமாம், வேத சொல்லுது, விசுவாசமாக இருக்கத்தான் விசுவாசம் உள்ள ஆபிரகாம் நிமித்தம் இல்லை, ஆபிரகாம் உடனே ஆசீர்வதிக்கப்படுகிறார். நல்ல செய்தி என்னென்னா, நீங்கள் எதெல்லாம் ஆபிரகாம்கிட்ட பார்த்து ரசிக்கிறீங்களோ இதெல்லாம் என்னுடையது. இது கர்த்தரிடத்துலேருந்து ஆபிரகாமுக்கு வந்த ஆசீர்வாதம் அவன் வாழ்க்கையில் காணப்பட்டது. என் வாழ்க்கையிலும் கர்த்தரத்தை உரிமையோடு எடுக்க வைத்திருக்கிறான்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணலாம்? உரிமையோடு எடுத்து கொள்ளலாம். ஆமேன், ஹல்லேலூயா. ஆபிரகாம் தன் வீட்டாருக்கு நீதியின் நியாயத்தையும் என்ன பண்ணுவானா? சொல்லி கொடுப்பானா. நீங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லி கொடுப்பானா. தன் பிள்ளைகளிடத்தில், தன் வீட்டாருக்கு தன் சந்ததிகளுக்கு அவன் என்ன பண்ணுவானா? பேசக்கூடியவனாக இருப்பான், வழி நடத்துதல் கூறியவனாக இருப்பான். நீங்கள் கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவனுக்கு கட்டளை இடுகிறவனாக இருப்பானா. அந்த கட்டளைக்கு அந்த குடும்பம் கீழ்ப்படியுமா? என் பேச்சு யாருமே கேட்குறதில்ல, என் வீட்டில் யாருமே எனக்கு பேச்சில், நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன், நானும் சொல்லி 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 பார்த்தேன், இப்போ சொல்கிறதே நான் நிப்பாட்டிக்கிட்டேன் அப்படின்ற இடத்துல இருக்கீங்களா? ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவாராக. மீண்டும் தேவனுடைய வார்த்தைகளை, தேவனுடைய வழிகளை, தேவனுடைய வசனங்களை, தேவனுடைய நீதியை, தேவனுடைய நியாயங்களை தைரியமாக, ஞானமாக, விவேகமாக, புத்தியாக உங்களுக்கு, உங்கள் வீட்டுக்கு நீங்கள் பேச, உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் பேச, சொந்த பந்தங்களுக்கு பேச, உங்கள் வேலை ஸ்தலங்களில் நீங்கள் பேச, உங்கள் வீட்டாருக்கு நீங்கள் பேச கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை தருவாராக. பிரதர், இவங்கள்ட்டெல்லாம் என்ன பேசுகிறதுன்னு எனக்கு தெரில பிரதர். ஒன்றுமில்லாத காரியத்துக்கெல்லாம் சண்டை போடுறாங்க, ஒன்றுமில்லாத காரியங்களுக்கெல்லாம் கத்திட்டுருக்காங்க, எப்போ பார்த்தாலும் இவங்களோட போராடிட்டு. உங்கள் வேலைக்காரர்கள்கிட்ட, உங்களோட ஊழியர்கள்கிட்ட, உங்களுடைய எல்லைகளில், உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போராடின போராட்டங்களுக்கு எல்லாம் ஒரு முடிவு இயேசுவின் நாமத்தில் வருவதாக. சொல்லுங்கள், முடிவு வருவதாக. என்னோடய போராட்டங்களுக்கெல்லாம் ஒரு முடிவு வரட்டும் இயேசுவின் நாமத்தினால். நீங்கள் கிறிஸ்து இயேசுக்குள்ளே வந்ததுனால உங்கள் வீட்டை தேவ பக்தி மூடிக்கொள்ளும். விசுவாசிங்கம்மா, என் வீட்டை, என் வீட்டாரை, என் குடும்பத்தாரை தேவ பக்தியானது மூடிக்கொள்ளும். ஆமாம், அவங்க கேரக்டர்ஸில் ஒரு பெரிய சேஞ்ச் வரும். பிலீவ் மீ திஸ் மார்னிங். இந்த சத்தத்தின் கீழே வந்திருக்கீங்கன்னா, உங்கள் வீட்டுக்குள்ளே கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவுக்கு உங்கள் வீட்டின் மீது, உங்கள் வீட்டாரின் மீது உரிமையோ அதிகாரமோ கிடையாது. நீங்கள் இயேசுவின் நாமத்தினால் எழும்பும் பொழுது உங்கள் வீட்டார் எல்லாரும் விடுவிக்கப்படுவார்கள். உங்கள் வீட்டார் எல்லாம் சுகமாவார்கள். ஜனங்கள் உங்கள் வீட்டில் மனநிலை எல்லாம் மாறித்தான் ஆகணும். தொடர்ந்து அவங்க தேவனுக்கு விரோதமாக, வீட்டில் இருக்கிற ஹைரார்க்கிக்கு விரோதமாக இருக்க முடியாது. சொல்லுங்கள், கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால
என் வீட்டை கர்த்தர் சந்திக்கிறார். சொல்லுங்கள், என் வீட்டையும் வீட்டாரையும் கர்த்தர் சந்திக்கிறார். மே ப்ரோ ஷேக்கிடு பஹாப்ரா ரோப்ரோ சஸ்மன் ஏப்ரா ஹத்ரோ சஸ்மன் ஹலல்லா ஹத்னா ரபடபா ரெப்ரோ ஷேக்கடே மஹாம்ப்ரோ செஸ்மனை. சொல்லுங்கள், கர்த்தர் என் வீட்டை சந்திக்கிறார், என் வீட்டாரை சந்திக்கிறார். சொல்லுங்கள், என் பிரியமானவர்களை சந்திக்கிறார், நான் நேசிக்கிறவர்களை சந்திக்கிறார். ஆமாம், எங்கள் வீட்டில் எந்த விதமான முரட்டாட்ட ஆவிகளை, மூர்க்கமான ஆவிகளை, கீழ்ப்படியாமையின் ஆவிகளுக்கு அங்கே இடம் கிடையவே கிடையாது. ஆமேன். ஆமாம், சோம்பலில் உள்ள ஆவி உங்கள் வீட்டில் இருக்க முடியாது. நீங்கள் இருக்கிற இடத்துல பலவீன ஆவிக்கு வேலை கிடையாது. நீங்கள் இருக்கிற இடத்துல சோம்பல் உள்ள ஆவிகளுக்கு, தரித்திர ஆவிகளுக்கு அங்கே இடம் கிடையாது. எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் வீட்டில் சோம்பலாக யாரும் இருக்க முடியாது, என் வீட்டில் கடன் மேலே கடன் வாங்கத்தக்க ஒருவன் இருக்க முடியாது. ஆமாம், என் வீட்டில் வெட்கத்துக்கும் அவமானங்களுக்கும் உரியவர்கள் யாரும் இங்கே இருக்க முடியாது. என்னையும் என் வீட்டையும் கலங்கடிக்கிற வாசனையை குறைய பண்ணுகிற மதிப்பை இழக்க பண்ணத்தக்க ஒருவர் இங்கே இருக்க முடியாது. ஏன்னா அப்படிப்பட்டது பிசாசினிடத்திலிருந்து வருகிறது. நான் இயேசு கிறிஸ்துவோட அந்த வீட்டில் இருக்கிறேன், நான் விசுவாசிக்கிறேன். நான் விசுவாசிக்கும் பொழுது என் வீட்டை தேவனுடைய ரட்சிப்பின் வல்லமை மூடிக்கொள்ளுகிறது. ஆமாம், உங்கள் நிமித்தம் கர்த்தர் உங்கள் வீட்டுக்கு அற்புதத்தை செய்கிறவர். ஆமாம், நான் ஒத்த ஆளாக கடந்து போராடிட்டுருக்கேன். நீ யார்கிட்ட போய் சொல்லிகிட்ருக்கீங்க? பரலோகத்தின் தேவனோடு நீங்கள் இணைஞ்சிருக்கிறீங்க. ஆமாம், உலகத்தின் கண்ணில் பெரும்பான்மை என்றால் அதிகம் பேர் நிற்பதே அவர்களுடைய கணக்கு. ஆனால் நீங்களும் அப்பாவும் இணைஞ்சிட்டு அந்த கூட்டணி இருக்கே, அதுதான் உண்மையாகவே அதிகமாக இருக்கிறது. எத்தனை பேர் சொல்கிறீங்க, நானும் இயேசு இணைஞ்சிட்டதுனால, நானும் ஆவியானவர் இணைஞ்சிட்டதுனால, நானும் பரிசுத்தாவியானவர், நானும் என் பிதாவும் இணைஞ்சிட்டதுனால. ஆமாம், எத்தனை ஆயிரம், எத்தனை லேகியோன் பிசாசுகள் என்னை எதிர்த்தாலும் நான் ரொம்ப கேஷுவலாக என்ன பண்ண போகிறேன், ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் மேற்கொள்ள போகிறேன். ஏன்னா நான் கர்த்தராகிய இயேசு விசுவாசிக்கிறேன். எனக்கு ரட்சிப்பின் வல்லமை தேவனிடத்திலிருந்து கட்டவிழ்க்கப்படுகிறது. ஆமேன், ஹalleluya. மேப்ரோ ஷேக்கடே ஹேபா பாதனா ஹப்ரோ செஸ்மென் சிபட் படா பிரஹெடடே ரெகடா லேப்ரோ செஸ்மென் ஆப்ரோ த்ரோசே சேக்கட. உங்களுக்குள்ளே இருக்கிற அதிகாரத்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற வெளிச்சத்தை, உங்களுக்குள்ளே இருக்கிற ஆசீர்வாதங்களை, உங்களுக்குள்ளே இருக்கிற வல்லமைகளை நீங்கள் கட்டவிழ்க்க மட்டும் கற்றுக்கோங்க. அதற்கு பிறகு உங்கள் வீடு தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டதை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. மேப்ரோ ஷேஸ்மென் சேக்கடா ஹபடபா செருடோ. நீங்கள் மட்டும் தேவ சத்தத்துக்கு, தேவனுடைய வசனத்துக்கு நடுங்கிறவங்களா, தேவனுடைய இருதயத்துக்கு ஏற்ற வாழ்க்கைக்கு உங்களை நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா, ஹோலி ஸ்பிரிட்டோட வாய்ஸில் நடக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, ரொம்ப நாள் தொடர்ந்து உன் வீட்டில் யாரும் முறுமுறுத்துட்டோ எரிச்சலாவோ போராடிட்டோ இருக்க முடியாது. சிங்க கெபியில் சிங்கத்தின் வாயை கட்டி போட்ட கர்த்தர், ஆமாம், உங்களுக்கு விரோதமாக, உங்களுக்கு தீங்கிழைக்க, உங்களை துக்கப்படுத்த, உங்களை துயரப்படுத்துகிற எந்த நபரையும் கர்த்தர் கட்டி போட்டதை நீங்கள் பார்ப்பீங்க. மேப்ரோ ஷேக்கடே மஹாப்ரா ஹசடரா. ஆமாம், இது எனக்கு துக்கமாக இருக்குது நீங்கள் சொல்கிற அந்த காரியத்தில் கர்த்தர் தலையிடுவார். இது எனக்கு வேதனையாக இருக்குதுன்னு சொல்கிற காரியத்தில் கர்த்தர் தலையிடுவார். இது என்னை பலவீனப்படுத்துதுன்னு சொல்லுகிற, இது என்னை அவமானப்படுது, இது என்னை வெட்கத்துக்கு உட்படுத்துது, இது என்னை வேதனைப்படுத்துது, இது எனக்கு ரொம்ப ரொம்ப வருஷமான போராடிட்டு இருக்கேன் நீங்கள் சொல்கிற காரியத்தில் உங்கள் விசுவாசம் மேற்கொள்ள பண்ணுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஆபிரகாமோட வீட்டை போய் பாருங்கள். அது ஒரு அழகான வீடு, அது ஒரு கீழ்ப்படுதல் நிறைந்த ஒரு வீடு. ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்த தேவ திட்டத்துக்கு, இந்த தேவனுடைய செயல்பாட்டுக்கு அவனோட முழு குடும்பமும் கீழ்ப்படியுது. முழு குடும்பம்னா யார்? அவன் உலகம் யார்? அவன் மனைவி தானே. அப்படியே தன் அழைப்புக்கு தன்னை கொடுக்குறான். ஆமாம், வாழ்க்கை துணை கர்த்தருடைய திட்டத்துக்கு ஒத்துழைக்கிற, தன்னை கொடுக்கிற, கீழ்ப்படுகிற ஒரு வாழ்க்கை துணை. ஒருவேளை உங்கள் மனசுக்குள்ள ஒரு ஆசை, கர்த்தர் என் மேலே வச்சுருக்கிற, கர்த்தர் என் குடும்பத்தின் மேலே வச்சுருக்கிற, கர்த்தர் எங்கள் மேலே வச்சுருக்கிற அந்த பெரிய நோக்கங்களுக்கும் திட்டங்களுக்கும் தீர்மானங்களுக்கும் அர்ப்பணா என்னை கொடுக்கறது போல் என்னோடய வாழ்க்கை துணையும் கர்த்தருக்கு கொடுக்கணும், ஒத்துழைக்கணும்னு சொன்னீங்கன்னா, கர்த்தர்கிட்ட இப்போ கையேந்தின்னா கையை உயர்த்தி, ஆண்டவரே இது ஆபிரகாம் வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா அது இப்போ எனக்கும் உரியது தானே, இட் இஸ் மைன் அப்படி சொல்லிவிடுங்க. இட் இஸ் மைன். ஆமாம், என்னுடைய
பிள்ளைகளுக்கும் என்னுடைய சந்ததிகளுக்கும் எனக்கும் ஆபிரகாமின் இடத்துல ஒரு நன்மை வருது. தேவ திட்டத்துக்கு, தேவனுடைய தீர்மானங்களுக்கு, தேவனுடைய அழைப்புதலுக்கு உடனடியாக கீழ்ப்படுகிற ஒரு இருதயம். விட்டுட்டு போனால் விட்டுட்டு போயிடுறது. ஏங்க அப்படிலாம் சொல்கிறதில்ல. பின்னிட்டு பார்க்காதன்னா பின்னிட்டு பார்க்கறது கிடையாது. கோயிங் ஃபார்வர்ட் டு த காட்ஸ் டைரக்ஷன்ஸ், காட்ஸ் கீப்பிங் த காட்ஸ் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஆண்டவரே ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறேன்னா, அவன் வாழ்க்கையில் ஆபிரகாம் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தன் பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். இது யார் சொல்கிறா? ஆண்டவர் சொல்கிறார். எனக்கு ஆபிரகாம் நேச்சர் தெரியும்ப்பா. ஆண்டவர்னா ஆண்டவரோட விஷயம்னா ரொம்ப சீரியஸ்ப்பா. ஆமாம், சொல்லுங்கள். எத்தனை பேர் சொல்லுங்க ஆண்டோட வார்த்தைன்னா நான் சீரியஸ் ஆகிடுவேன், சீரியஸ் ஆக போகிறேன் அப்படி சொல்கிறவங்க இருந்தீங்கன்னா அவங்க கையை உயர்த்தி. ஆமாம், யார் எப்படி வேணால் போங்க. அப்படி இல்லைம்மா, அப்படி இல்லை. தேவனுடைய வார்த்தைக்கு, தேவனுடைய நீதிக்கு, தேவனுடைய நியாயத்துக்கு, தேவனுடைய வழிகளுக்கு மதிப்பளிங்கன்னு சொல்லி வீட்டில் பேசுகிற ஒரு நபர் தன் குடும்பத்தாரோட, தன் நண்பர்களோட, தன் சமுதாயத்தோட, தன் வேலைக்காரர்களோட, வேலைக்காரிகளோட, தன்னோட வேலை ஸ்தலங்களில் தைரியமாய் உறுதியாய் ரொம்ப கராராக பேசக்கூடிய ஒரு நபர் தான் யார்? ஆபிரகாம். அவன்தான் ஆபிரகாம். நீங்களும் வந்துட்டு டோன்ட் காம்ப்ரமைஸ். சீரியல் தானே பார்த்துட்டு போயிட்டே இருக்கணும் அப்படி இல்லை. விடாதீங்க. சீரியல் பார்த்தா பரலோகத்துக்கு போக முடியாதுன்றது பாயிண்ட் இல்லை. சீரியல் பார்த்தீங்கன்னா சீரியல் மாதிரி உங்கள் ஃபேமிலி ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பாருங்கள், என்ன சீரியல் பார்க்குறீங்க, அந்த சீரியல் என்ன அழுகாட்சி வருது, என்ன சண்டை வருது, என்ன குழப்பம் வருது, எந்தெந்த உறவுகளுக்கெல்லாம் பிரச்சனை வருது, எல்லாமே நீங்கள் பார்க்குற காட்சிகள் எல்லாம் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே, உங்கள் வீட்டுக்குள்ளே விதைக்கப்பட்டுருக்குன்றதை மறந்துடாதீங்க. ஆபாச படங்களை பார்க்குறது தப்பா? அப்படி ஒரு விதை உள்ளே விழுந்துட்டுருக்கு. அசுத்த விதைகள், காம விகாரங்கள் உள்ளே விழுந்துட்டுருக்கு. அது எழுத்தில் படித்தாலும் சரி, ஆடியோவாக கேட்டாலும் சரி, இல்லை வீடியோவாக பார்த்தாலும் சரி, எதையோ ஒன்றை உன் சிந்தனைக்குள்ளே, உன் வாழ்க்கைக்குள்ளே, உன் எதிர்காலத்துக்குள்ளே நீ விதைத்து கொண்டிருக்கிறாய். விதைச்சது முளைக்குமா முளைக்காதா, முளைக்கணுமா வேணாமா தீர்மானம் பண்ணிக்கோங்க. அதனால் கர்த்தர் வேணான்றார். தம்பி, நீ உன் இறுதி ஒரு நல்ல நிலம், அது எது போட்டாலும் உள்ளே போட்டாலும் அது வளர்ந்துடும். அதனால் என்ன பண்ணிவிடு, ஒழுங்கா நீ என்ன பண்ணிவிடு, நீ ஜாக்கிரதையாக இரு. ஒழுங்காக என்ன பண்ணிவிடு, ஜாக்கிரதையாக இரு. Amen. Mabro shekede bahandro sadada le robro sasman seket bada brahal so bahabada bahasedede lebro sasma. What you read, what you study, what you hear matters. நீ யாரோ, அதனால தான் உன் நண்பனை சொல்லு நீ யார் என்று நான் சொல்லுகிறேன்றாங்க. நீ யாரோட பழகுற, யாரோட உறவாடுகிற, அதை எனக்கு சொல்லு. நான் உனக்கு சொல்கிறேன் நீ யாராக இருக்க போகிறேன்னு சொல்கிறதோட ரகசியம் என்னென்னா, நீ துன்மார்க்கரோடு இருந்துட்டு ரொம்ப நாள் துன்மார்க்கம் இல்லாத ஒரு வாழ்க்கையில் உன்னால் இருக்க முடியாது. துன்மார்க்கத்தின் ஆவிகள் உன்னை தாக்கும். பொய்யர்களோடு நீ உட்காந்து பழகி பேசிகிட்டு இருந்தனா உன்னை அறியாமல் போய் பேசிடுவேன். குடிகாரர்களோடு, குடி வெறித்தவர்களோடு. கல்யாணம் ஆயிடுச்சு குடும்பம் பண்ணுறன்றது வேற. நண்பர்களோடு கீப் அவே. ஏதோ ஒரு ஸ்ட்ரகிளில் மாட்டிப்பீங்க. கீப் அவே. துன்மார்க்கரோட ஆலோசனை நடவாத, பாவிகளோட வழியில் நில்லாத, பரியாசக்கர் உட்காரும் இடத்துல உட்காராத. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாக இருக்கிறவனை பற்றி வேதம் பேசுதுன்னா அப்படி இரு. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தை தியானமாக இருக்கிற மனுஷனாக இருந்துப்பார். நீ நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற மரத்தை போல இருப்பேன்னா நிச்சயம் இருப்ப. தொடர்ந்து பிள்ளைகள்கிட்ட சொல்லுங்கள், தொடர்ந்து வீட்டாட்ட சொல்லுங்கள். வா சர்ச்சுக்கு போகலான்னு சொல்லுங்கள், வா பைபிள் படிக்கலான்னு சொல்லுங்கள், வா குடும்ப ஜெபம்னு சொல்லுங்கள், வா இந்த புத்தகத்தை படி, சில பக்கங்களை படி, இந்த மாதத்துக்குள்ளதை முடி, இதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருங்க. விடாதீங்க. நீங்கள் ஒரு ஆபிரகாம். கர்த்தர் உங்களை பற்றி என்ன தெரியுமா சொன்னார்?
கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின் வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்று நான் அறிந்திருக்கிறேன். என்ன ஒரு வார்த்தை! ஆபிரகாமுக்கு சொன்னதை செய்யும் அளவும் அவர் கைவிடவே மாட்டார். இது உண்மைதான். அவர் சொன்னதை செய்யும்படி நான் நிறைவேற்றும்படி ஆபிரகாம் தன்னுடைய பங்குக்கு என்ன பண்ணுவானா, தன் வீட்டார் இடத்துல பேசுவானா, தன்னோடு இருக்கவங்க இடத்துல பேசுவானா. ஆமாம், ஒரு கீழ்ப்படிதல் உள்ள தேவனுக்கு செவி கொடுக்கிற, தேவனுக்கு மரியாதை செலுத்துகிற, முன்னுரிமை கொடுக்கிற ஒரு 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 குழு, ஒரு குடும்பம், ஒரு சிலர் சகோதர சகோதரிகள் இவங்க இணைஞ்சிட்டாங்கன்னா தேவன் அவர்களை கொண்டு பலத்த காரியங்களை செஞ்சிடுவார். ஒருவேளை உங்கள் வீடு அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கடைன்னு கையை உயர்த்தி, ஆண்டவரே நானும் என் குடும்பமும் ஒத்த கருத்தாக அவங்களோட இருக்கணும், நானும் என் பிள்ளைகளும், நானும் என் சந்ததியும், நானும் என்னோடய நண்பர்களும், ஆமாம் நானும் என்னோடய எல்லா கொலீக்ஸும், ஆமாம் நானும் என் சபையாரும் ஒரே மனதில் நிற்கணும். ஆமாம், நீங்கள் மட்டும் நின்று பாருங்கள், கர்த்தர் உங்களை கொண்டு இந்த பூமியில் செய்கிற காரியம் ரொம்ப பெருசாக இருக்கணும். ஸோ அற்புதமான ஒரு மனைவி, நான் தான் சொல்லிகிட்டு இருந்தேன், அற்புதமான ஒரு கீழ்ப்படிதல். திடீர்னு பிறந்த இடத்த விட்டு, வளர்ந்த இடத்த விட்டு, சொந்த பந்தத்தெல்லாம் விட்டுட்டு ஆமாம் புறப்படணும் கர்த்தர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா புறப்படுறாங்க. ஆமாம், obeying God's voice, obeying God's direction, leaving everything. ஆபிரகாம்கிட்ட கர்த்தர் கூப்பிட்டு சொல்கிறாரு. ஆபிரகாம் கீழ்ப்படுகிறதுல ஒரு ஆம்பளை முடிவெடுக்கிறதுல இருக்கிறான், இல்லை கர்த்தர் அவன்கிட்ட டேரெக்டாக என்கவுண்டர் கொடுத்துட்டாரு. இது ரொம்ப ஈஸி. ஆபிரகாம் போய் சொல்கிறோம்மா, இந்த மாதிரி ஒரு சத்தம் வந்துச்சுமா, நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தேன், நான் மனசில் ஒரு கேள்வி வந்துச்சு, திடீர்னு இப்படி எனக்கு ஒன்று தோணுது அப்படின்னோடனே, சரி வாங்க கர்த்தர் சொல்லுகிறபடி செய்வோன்ட்டு போகிறா பாருங்கள். இப்படி தான் உங்கள் திருமணம், இப்படி தான் உங்கள் வாழ்க்கை இருக்க போது இருக்கணும். நீங்கள் சொல்லுங்கள், என் வீட்டுக்குள்ளே கர்த்தர் இப்படியே செய்வாராகன்னு சொல்லிவிடுங்க, என் பிள்ளைகளுக்கு இப்படியே செய்வாராகன்னு சொல்லுங்கள், என் சந்ததிகளுக்கு இப்படியே செய்வாராகன்னு சொல்லுங்கள். என்ன ஒரு அற்புதமான ஒரு தேவ பக்தியும் கீழ்ப்படுதலுமான கர்த்தருடைய வார்த்தைக்கு நடுங்குகிறதான ஒரு குடும்பம். இந்த குடும்பம் மாதிரியே என்னோடய குடும்பம், இந்த குடும்பம் மாதிரியே என்னோடய பிள்ளைகள், இந்த குடும்பம் மாதிரியே என்னுடைய சந்ததி, இந்த குடும்பம் மாதிரியே தேவ சபையில் இருக்க ஒவ்வொருத்தருடைய வீடு இருக்கட்டும்னு சொல்லி வாழ்த்திடுங்க. வாழ்த்துறீங்களா? நீங்கள் வாழ்த்துனீங்கன்னா கர்த்தர் அந்த வார்த்தைகளை கவனிச்சிட்ருக்கிறார். கர்த்தர் அந்த வார்த்தைகளை கவனிச்சிட்ருக்கிறார். நிச்சயமாக நீங்கள் உங்களை நீங்களே ஆசீர்வதிச்சிட்ருக்கீங்கன்னா, உங்களுக்கு மேலே அந்த வார்த்தைகளை சொல்லிகிட்ருக்கீங்கன்னா, அந்த வார்த்தைகளை கர்த்தர் கவனித்து எடுத்து ஆசீர்வதிப்பார். ப்ரோசேஸ்மே ஹெடடா ஹாத்துனா ரொபோடபோ லுக்கு. நீங்கள் வாழ்த்துகிற வார்த்தைகள், நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். அந்த வார்த்தைகள் எல்லாம் கர்த்தர் எடுத்து செயல்படுத்துவார். நீங்கள் கவனித்து ஆமாம், நீங்கள் ரூத்து புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் 9வது வசனத்தில் போய் பார்த்தீங்கன்னா, நகோமி சொல்கிறா தன் மருமக்களை பார்த்து, கர்த்தர் உங்கள் இருவருக்கும் வாய்க்கும் புருஷனுடைய வீட்டிலே நீங்கள் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வார். ஆமாம், என்னத்த திருமணம், என்ன வாழ்க்கை தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டேன், கல்யாணம் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இப்படிலாம் சொல்லிகிட்டு இருக்கீங்கன்னா, படாத பாடுபடுத்திட்டேன், இத்தனை வருஷம் குப்பை கொட்டிட்டேன், இப்படி ஏதாவது வார்த்தையால் உங்கள் வாழ்க்கை நிரம்பி இருந்துச்சுன்னா அவங்க தலைமையில் நீங்களே கை வச்சு சொல்லிக்கோங்க. கர்த்தருடைய வார்த்தையில் இப்படி ஒரு வசனம் இருக்குது, அந்த வார்த்தையை நான் எடுக்கிறேன், அது என் மேலே வைக்கிறேன், நீதிமானோட சிரசில் இந்த வார்த்தை தங்கும், ஆசீர்வாதங்கள் தங்கும்னு சொல்லியிருக்கு. சொல்லுங்கள், கர்த்தர் எனக்கு கொடுத்த புருஷனுடைய வீட்டில் நான் சுகமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் செய்வார். சொல்லுங்கள், உங்கள் பிள்ளையை பார்த்து, மகளை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் மகனை பார்த்து சொல்லுங்கள், உங்களோட மருமக்களை பார்த்து சொல்லுங்கள். கீப் டாக்கிங், ப்ரொனவுன்ஸ் பிளஸ்ஸிங். கர்த்தர் உன் புருஷனுடைய வீட்டில் சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வார். திருமணங்களை வாழ்த்துங்க. பெண் பிள்ளைகளை பெற்றிருந்தீங்கன்னா, நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா நீங்களே வாழ்த்திக்கோங்க, உங்கள் பிள்ளைகளை வாழ்த்துங்க. உன்னோட புருஷனோட வீட்டில் நீ சுகமாய் தங்கியிருப்ப, சுகமாய் வாழ்ந்திருக்க செய்வாராக.
சுகமாய் வாழ்ந்திருக்க கர்த்தர் உனக்கு தயவு செய்வாராக. எத்தனை பேர் சொல்கிறீங்க, நான் தயவை விரும்புகிறேன்னு சொல்லக்கூடியவங்க, நான் சுகமாய் வாழ விரும்புகிறேன்னு சொல்லக்கூடியவங்க, இது எனக்கான ஆசீர்வாதம் சொல்லக்கூடியவங்க, கைகளை உயர்த்தி கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, என்னுடைய திருமணத்தில் என்னுடைய வாழ்க்கை துணையோடு நான் சுகமாய் வாழ்ந்திருக்க பண்ணுவார். ஆமாம், வயசாயிடுச்சு பேர்லாம் சொல்ல வேணாம், சொல்லுங்கள். உங்கள் எதிர்காலத்தை பற்றி சொல்லுங்கள், உங்கள் பிள்ளைகளை பற்றி பேசுங்க, இப்போவே பேசுங்க. ஆமாம், என் பிள்ளைகள் வாழ்க்கைப்படுகிற இடங்களில், குடும்பங்களில் அவங்க சுகமாக இருப்பாங்க, மகிழ்ச்சியாக இருப்பாங்க, சமாதானமாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. ரொம்ப முக்கியம், கர்த்தருடைய வார்த்தைக்கு, கர்த்தருடைய நீதிக்கு, கர்த்தருடைய நியாயங்களுக்கு, கர்த்தருடைய வழிகளுக்கு அவர்கள் உண்மையுள்ளவர்களாக இருப்பாங்க. அவர்கள் தேவனுக்கு பயப்படுவார்கள். அந்த ஆசீர்வாதம் அவர்கள் மீது, எங்கள் மீது தங்கியிருக்கும். சொல்லிடுங்க. மாப்ரோ ஷேக்கெடே ஹபரா ஹத்தனா ரஃபடா ஹசடா லெப்லோ ரோப்ரோ யூ வில் பி சக்ஸஸ்ஃபுல். ஒருவேளை உங்கள் மேரேஜ் ஃபெயிலியராக இருக்கா, நீ பிள்ளைகளை எப்படியோ பெற்றெடுத்துட்டிங்களா, உங்கள் பிள்ளைகளை பார்த்து சொல்லிகிட்டே இருங்க, உங்கள் வழிகளை கர்த்தர் காப்பார், உன் திருமணத்தை காப்பார், உன்னுடைய திருமணம் இன்பமாக இருக்கும். குழந்தையிலேருந்தே நீங்கள் சொல்ல ஆரம்பிச்சிடலாம், வெற்றியாய் நடத்துவார், அழகாய் நடத்துவார், தேவ திட்டமும் தீர்மானமும் வாழ்க்கையில் நடக்கும். ஒருவேளை நீங்கள் தேவ சித்தம் இல்லாத ஒரு கல்யாணத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு பயந்து போயிருக்கீங்களா, புலம்பிகிட்டு இருக்கீங்களா, அதோட அடிகளை, அதோட வழிகளை, ஆமாம், உங்களுக்கு உங்கள் மேலே வந்துக்கிட்டே இருக்க, நீங்கள் சொல்லுங்கள், இல்லை, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால் என் பிள்ளைகளுக்கு வரும், சரியானது வரும், சிறந்தது வரும், அவர்கள் வாழ்க்கை மிகவும் அழகாக நேர்த்தியாக இருக்கிறதை நான் பார்ப்பேன். ஆமாம், அந்நிய கண்களில் என் சொந்த கண்களை பார்ப்பேன்னு சொல்லுங்கள். மங்களம் உண்டாகட்டும் சொல்லுங்கள். அருள் உண்டாயிருக்குன்னு சொல்லுங்கள். கிருபை பெருகுன்னு சொல்லுங்கள். கர்த்தர் அப்படி தான் வைப்பார். கர்த்தர் அப்படி தான் வைப்பார். மாப்ரோ ஷேக்கடே மடா ரகோத்ரோ சஸ்மே ஹெடடா ஹத்தன ரபா ஹத்தனோ லோரோ சொல்லிடுங்க. நீ சுகமாய் வாழ்ந்திருப்பாயின்னு சொல்லிடுங்க. உனக்கு சௌக்கியம் உண்டாயிருக்குன்னு சொல்லுங்கள். நான் சுகமாய் வாழ்வேன், எனக்கு சௌக்கியம் உண்டாயிருக்குன்னு சொல்லுங்கள். மாப்ரோ ஷடடா ரிக்கோ மெடோ பிரேடோ பிராசஸ் மேரடா ஹத்தன ரபா. ரூத்தை பார்த்து ஜனங்கள்லாம் வாழ்த்துனாங்களாம். ஜனங்கள் பார்த்து வாழ்த்துனாங்களாம். இவன் நம்ம போவாசை பார்த்து ஜனங்க வாழ்த்துனாங்களாம். இப்படி நீங்கள் அந்த வாழ்த்துதெல்லாம் ரூத்து புத்தகத்தில் போய் படித்து பார்த்துட்டு அந்த வசனங்கள்லாம் எடுத்து உங்கள் மேலே பேச ஆரம்பிச்சுக்கொடுங்க. இப்படி தான் ஆபிரகாமின் வீடு, ஆபிரகாமின் சந்ததிகள் இருக்கும். அவனுக்கு ஒரு கல்யாணம் ஆக போது, உடனே அந்த கல்யாணம் ஆகிற பொண்ணை பற்றி ஊரார் வாழ்த்துறாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பெண்ணிடத்திலே கர்த்தர் உனக்கு அருளி செய்ய போகிற சந்தானத்தினாலே உன் வீடு தாமார் யூதாவுக்கு பெற்ற பேரேசின் வீட்டைப் போல் ஆகக்கடவுது என்றார்களாம். அவ்வளோதான். போய் உட்காந்து படிங்க, பைபிளில் எப்படி படிங்க. என்ன அது பேரேஸோட வீடு எப்படி இருந்துச்சுன்னு செக் பண்ணுங்கள். இல்லை பைபிள் கேரக்டரை பாருங்கள். பைபிளில் பார்த்துட்டு ஒரு கேரக்டர் நல்லா இருக்காங்களா, அவங்க வீடு நல்லா இருக்கா, உடனே அந்த வீட்டை போல் கர்த்தர் மாற்றட்டும் சொல்லுங்கள். சாராள் எப்படி ஒரு கீழ்ப்படிதல் உள்ளவளாக இருந்தாலோ, தேவ திட்டத்துக்கு ஒத்து வந்தாலோ, பிரயாணப்பட்டாலோ, நம்பிக்கையோடு பிரயாணப்பட்டாலோ, அந்த மாதிரி உனக்கு உன் மனைவி நம்பிக்கையோடு உத்தமமாய் தேவ திட்டங்களுக்கு நேராக நடப்பாளாக என்று நான் வாழ்த்துகிறேன்னு சொல்லிட்டு வாங்க. மேரேஜ் நாளுக்கு போகிறீங்களா, ஆனிவர்சரிக்கு கூப்பிட்றாங்களா, திருமண நாளுக்கு கூப்பிட்றாங்களா, தேவனுடைய வசனத்தை எடுத்து கொஞ்ச நேரம் மெடிடேட் பண்ணி கர்த்தரை ஆராதிச்சு, ஆண்டவர் என்ன அருமையான ஒரு ஆசீர்வாதம், இந்த ஆசீர்வாதத்தை இப்போ நான் சுமந்து செல்ல விரும்புகிறேன், நான் உடையவனாக இருக்கிறேன், நான் போய் இந்த கப்பில் பார்க்கும்போது இந்த பிள்ளைகளை, இளம் பிள்ளைகளை, இந்த தம்பதியினரை பார்த்து நான் வாழ்த்துவேன், இல்லை இந்த குடும்பத்தை பார்த்து நான் வாழ்த்துவேன். அந்த வார்த்தையின் வல்லமை, இந்த வார்த்தையின் கிருபைகள் இந்த குடும்பத்தை மூடி கொள்ளட்டும்னு சொல்லி ஆசீர்வதிக்கும் போது உங்கள் வாயிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதங்கள் அந்த வீட்டுக்குள் கடத்தப்பட்டு அந்த வீட்டை கர்த்தர் கட்டுகிறத நீங்கள் பார்ப்பீங்க. மேப்ரோ ஷேக்கடா ஹெடடா அதன ரபடா லோ ரோக்கோ சேக்கடா ஆபா பாசா சேக்கடா. இந்த ஊரார்லாம் சொன்னாங்களாம் போவாஸை பார்த்து, ஏய் போவாஸ், உன் வீட்டிலே வருகிற மனைவியை கர்த்தர் இஸ்ரவேல் வீட்டை கட்டி வைத்த 2 பேராகிய ராகேலை போலவும் லேயாலை போலவும் வாழ்ந்திருக்க செய்வாராக. நீங்கள் 2 கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லலாம் அவனை பார்த்து. ஆமாம், லேயாலும் ராகேலும் எப்படி இஸ்ரவேல் வீட்டை கட்டுனாங்களோ அந்த மாதிரி உங்கள் மனைவி கட்டி எழுப்புவாங்க. உங்கள் மனைவி உங்கள் வீட்டை கட்டி எழுப்புவார்கள். சொல்லுங்கள், துக்கமாக வருத்தமாக மனைவிகளை குறித்து
மனைவியை குறித்து வருத்தப்பட்டு இருக்க தம்பி, உங்கள் பையன் வந்து ஒரு புலம்பிகிட்டு இருக்க, உங்கள் பையன் திருமணம் அப்படியே பலவீனப்பட்டிருக்குன்னா நீங்கள் சொல்லுங்கள், உன் மனைவி உன் வீட்டை கட்டுவாள் என்று உன்னை நான் ஆசீர்வதிக்கிறேன் சொல்லுங்கள். வார்த்தைகளை வைங்க அவங்க மேலே. மாக்ரோ ஷேக்கடே ஹேபர் படா அதுனா ஹஸ்ஸெக்கடை ஹடடா. வேத்தில் அப்படி அந்த வசனத்தில் சொல்கிறாங்க, கத்தர் நீ எப்பாப்புறத்திலே பாக்கியவனாக இருந்து பெத்லஹேமிலே புகழ் பெற்றவனாக இருக்க கடவேன். நீ உங்கள் மகனை பார்த்து உங்கள் மகளை பார்த்து சொல்லுங்கள், உன் வாழ்க்கை, உன் திருமணம், உன்னோட குடும்பம் ஊரே போற்றத்தக்க இருக்கும். இல்லை ஊர்லேயே நீங்கள் பெரிய ஆளாக இருப்பீங்க, பாக்கியவானாக இருப்பீங்க, எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கும், நீங்கள் புகழ் பெற்று இருப்பீங்க. எத்தனை பேர் நம்புறீங்கம்மா? உங்கள் திருமணம், உங்கள் குடும்பம், உங்கள் பிள்ளைங்க, உங்களோட சந்ததி, உங்கள் வீடு இந்த பூமியில் புகழ் பெற்றதாய் பாக்கியவானாய் இருப்பது தேவ சித்தம், தேவனுடைய ஆசீர்வாதம் சொல்லுங்கள். நல்லா வாழ்ந்த குடும்பம், நல்ல அழகான பிள்ளை, அந்த கல்யாணம் பாருங்கள் அப்படின்னு வாங்கி பாருங்கள், அது அப்படியே அந்த குடும்பம் இதாகிடுச்சு. கொஞ்சம் விசாரித்து பண்ணியிருக்கலாம், சரி என்னமோ நடந்துருச்சு, ஆனால் இன்னும் நடக்கலையா, தைரியமாக சொல்லுங்கள். நடந்துருச்சா, வார்த்தை எடுங்க, சொல்லுங்கள். என்ன, என் திருமணத்தை, என் வாழ்க்கையை, என்னோடய வேலைகளை, என் சரீரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். என்னுடைய வாழ்க்கை மொத்தத்தில் ஆசீர்வதிக்கப்படுது. என் பட்டணத்தில் நான் ஆசீர்வதிக்கப்பட்டேன். எத்தனை பேர் பட்டணங்கள் நடுவில் ஆசீர்வாதமாக இருக்க விரும்புகிறீங்க? தேவனுடைய ஆசீர்வாத பட்டியல் எடுத்து பார்த்தீங்கன்னா, நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். ஆமாம், நீ பட்டணத்தில் ஆசீர்வதிக்கப்பட்டிரு. உன் சொந்த பந்தங்களுக்கு முன்னாடி நீ ஆசீர்வதிக்கப்பட்டு தான் இருக்கணும். உன் வாழ்க்கை கதை முடியும் பொழுது அது சுபமாக தான் முடியணும். யோபோட வாழ்க்கையில் கடுமையான நாட்கள் வந்தது உண்மையாக இல்லையா? அவன் சரீரத்தில், அவன் திருமணத்தில், பிள்ளைகளிடத்தில், அவன் வேலை ஸ்தலங்களில், அவனோட வியாபாரத்தில், தன் எல்லைகளில் பெரிய கொடிய வருத்தங்கள் வந்துச்சு உண்மைதான். ஆனால் தேவன் அதை மாற்றினாரா இல்லையா? ஆமாம், உங்கள் வாழ்க்கையில் வந்த எத்தனையான திகில கொடுமைகளெல்லாம் தாண்டி இப்போது இந்த சத்தத்தின் கீழே வந்திருக்கீங்கன்னா, என்னுடைய விசுவாசம், என்னுடைய எதிர்பார்ப்பு, என்னுடைய ஜெபம் உங்களுக்கு, கர்த்தர் உங்கள் வாழ்க்கையின் கதைகளை மறுபடியும் ரீரைட் பண்ணுவாராக, அழகாக மாற்றுவாராக. உங்கள் சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். எல்லா சாபமும் இப்போ ஆசீர்வாதமாய் மாறுவதாக. உங்கள் சாம்பல் அனுபவங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் சிங்கார அனுபவங்களை மாற்றப்படுவதாக. ஆமாம், உங்கள் துக்கங்கள் சந்தோஷமாய் மாறும் என்று உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். உங்கள் துயரங்கள் ஆற்றப்படும், அது தேற்றப்படும். கர்த்தர் உங்கள் ஆத்மாவை தேற்றுகிறார் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். மேப்ரோ ஷேக்கடே மாப்ரோ சஸ்மென் சுக்கடோ எவ்ரி ஃபெயிலியர் ஃபீலிங்ஸ் கர்த்தர் எல்லாத்தையும் மாற்றுறார். எல்லா ஃபெயிலியர்ஸையும் கர்த்தர் மாற்றுகிறார். எல்லா ஃபெயிலியர்ஸையும் கர்த்தர் மாற்றுகிறார். டோன்ட் லூஸ் ஹோப், டோன்ட் லூஸ் ஹோப். ஆமாம், எங்கெல்லாம் நீங்கள் ஃபெயிலியர்னு சொல்கிறீங்களோ கர்த்தர் அங்கே வராரு, கர்த்தர் அங்கே உயிர்ப்பிக்கிறார். ஆமாம், எவ்ரி ஃபெயிலியர்ஸ், எவ்ரி ஷாக்கிங் எக்ஸ்பீரியன்சஸ், எவ்ரி பெயின்ஃபுல் ரிமெம்பரன்ஸ். ஆமாம், இங்கெல்லாம் நான் தோத்துட்டேன், இங்கெல்லாம் தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படி நீங்கள் சொல்லக்கூடிய இடத்துல கர்த்தருடைய ஜீவன் பாயும். கர்த்தருடைய ஜீவன் பாயுது. ஜீவன் பாயிறதுனால தான் இந்த சத்தத்தின் கீழே இருக்கீங்க. இந்த ரெக்கார்டிங் ஆயிரங்களுக்கு செல்லும். கர்த்தர் பல குடும்பங்களை கட்டுவார், அநேகரை தேற்றுவார், திடப்படுத்துவார், தைரியப்படுத்துவார். நீ விசுவாசிக்கிறதுனால், நீ தேவனுடைய வார்த்தையை கேட்பதனால், நீ தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுப்பதனால கர்த்தர் உன்னையும் உன் வீட்டாரையும் ரட்சிப்பின் வல்லமையினாலே மூடுவார். ரட்சிப்புனா ஏதோ ஜஸ்ட்டு பரலோகம் போகிறதுன்னு அப்படின்னு நினச்சிங்க. பரலோகம் போகிறது ஜஸ்ட்டு கிடையாது, மிகப்பெரிய விஷயந்தான். தேவனுடைய ராஜ்யம், தேவனோட இருப்பது, நித்தியமாக இருப்பது, அதெல்லாம் ஓகே. உங்கள் வாழ்க்கையில் உங்கள் சமாதானம் அது ரட்சிப்பு, சந்தோஷம் அது ரட்சிப்பு. ஆமாம், பணப்பிரச்சனையிலேருந்து விடுதலையாக்கப்படுது ரட்சிப்பு, கடனெல்லாம் அடைக்கப்படுறது ரட்சிப்பு, வீசிங் சரியாகிறது ரட்சிப்பு, பிபி சரியாகிறது ரட்சிப்பு, கிட்னி சரியா ரட்சிப்பு, முடி கொட்டுறது ஸ்டாப் ஆகுது ரட்சிப்பு. எல்லாத்துலேயும் ரட்சிப்பு இருக்குது. வேதத்தில் சுகத்தை பற்றி பேசும்போதும் ரட்சிப்புன்ற வார்த்தைக்கான மூலமொழி தான் யூஸ் பண்ணுறாங்க. எல்லா இடத்துலையும் நீங்கள் தமிழ் பைபிள் படித்து பார்த்தீங்கன்னா, ஆமாம், இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்துச்சுன்னு வரும். ஆமாம், நீ விசுவாசி, இப்போது ரட்சிப்பு வருதுன்னு வியாதிப்பட்டவனுக்கு சொல்கிறாரு, ரட்சிக்கப்படுவாயின்னு சொல்கிற. எல்லாம் அந்த ரட்சிப்புன்ற வார்த்தையை உங்கள் வாழ்க்கையின் பல பகுதிகளுக்குள்ளே நீங்கள் என்ன பண்ணலாம், அனுபவிச்சு எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் செய்கிறார். ஆபிரகாம் நல்ல ஒரு தகப்பன்.
ஆபிரகாம் நல்ல ஒரு சகோதரன். குடும்பத்தில் அவங்க சகோதரன் இறந்துடுறான். சகோதரனோட மகனை அப்பா ஸ்தானத்தில் வளர்த்து எடுக்கிறான். ஆமாம், சொந்த பிள்ளைங்களே வளர்க்க பலன் இல்லை, எப்படி சொந்த பந்தத்துக்கெல்லாம் உதவி செய்கிறது? ஆபிரகாமுக்கு அந்த ஞானமும் வல்லமையும் அந்த ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா உங்களுக்கும் அந்த ஞானமும் வல்லமையும் புத்தியும் விவேகமும் பலனும் உங்களுக்கு உண்டாக இருக்கும். கர்த்தர்ட்ட கேளுங்க, கர்த்தரை நம்புங்க, வரும். எத்தனை பேர் விரும்புகிறீங்க உங்கள் சொந்த பந்தத்தெல்லாம், உங்கள் உடன் பிறந்தவர்களெல்லாம், அவங்களோட பிள்ளைகளெல்லாம் ஆசீர்வதிக்கிற ஒரு வல்லமை எனக்கு வேணும். இன்றைக்கி இருக்கிற பண கஷ்டத்தில், இன்றைக்கி இருக்கிற நெருக்கடியில் உங்களையே பார்த்துக்க முடியாத இடத்துல நீங்கள் இருக்கலாம். உங்கள் பிள்ளைகளை பார்க்க முடியாத இடத்துல இருக்கலாம். என்னோட பிறந்தவர்கள், என் நண்பர்களை, ஆமாம், என்னை அருகில் இருக்கிறவங்களை, என்னை நேசிக்கிறவங்க எல்லாரையும் நான் ஆசீர்வதிக்கிற ஞானம் எனக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா, ஆமாம், இன்றைக்கி ஒரு வேளை உங்கள் மனசுக்குள்ளே என்னையே பராமரிக்க முடியல, நான் என்னையே போஷிச்சுக்க முடியல, கர்த்தர் நீங்கள் உங்களோட பேசுனார்னா, கர்த்தர் உங்களை இப்போ இன்றைக்கி சொல்லிகிட்ருக்கிறாருன்னா, கர்த்தர் உங்களை தூக்கி விட போகிறான்னு அர்த்தம். பரிசுத்தாவியினர் பேசுகிறத காத்து உள்ளவன் கேட்டு ஒரு ஆமைன்னு சொல்லிட்டானா அதுக்கப்புறம் லைஃப் மாறிடும். இப்போ கர்த்தர் கேட்குறார், நம்புறியா? உனக்கு உன் குடும்பத்துக்கே உன்னை போஷிக்க முடியாத, பார்த்துக்க முடியாத அளவுக்கு உன் வீட்டில் போராட்டம் வலுவாக இருக்கே, உன் சொந்த பந்தத்தெல்லாம் உன்னை ஒரு ஆலமரம் போல் அநேகருக்கு நிழல் கொடுக்குறவனா, ஆமாம், அநேகருக்கு கை கொடுக்குறவனா, அநேகரை போஷிக்கிறவனா, அநேக வேலைக்காரர்களுக்கு பூர்த்தியான உணவு கொடுக்குற ஒரு எஜமானனா உன்னை மாற்ற முடியும், நீ நம்புறியா? ஆமாம். எப்போ கேட்குறாரு? உங்களுக்கே வாழ வழி இல்லாமல் கடனில் இருக்கிற அந்த நேரத்தில், வீடு கட்ட முடியாமல் இருக்கிற நேரத்தில், இல்லை கட்டி முடித்ததுக்கு கடன் கட்ட முடியாமல் நேரத்தில், வாடகை கட்ட முடியாத நேரத்தில் கர்த்தர் கேட்குறாரு, உன்னுடைய கையால் அநேகர் போஷிக்கப்படுவாங்கன்னு விசுவாசிக்க முடியுமா? நீ நம்புறியா? ஆபிரகாமை நான் அப்படி தானே வச்சேன். எந்த லெவலுக்கு போயிடுச்சுன்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் மிருக ஜீவன்களை வேலைக்காரில் கொடுக்குறாரு. இந்த தம்பி லோத்து இருக்கான்ல, ஆமாம், அவன் கூட வராமல் பாருங்க, அவங்களோட சகோதரனோட பையன், அவனுக்கு ஊர்லேருந்து போகும்போது அவனோட குடும்ப சொத்துன்னு கொஞ்சம் கொடுத்து அனுப்புகிறாங்க. அதெல்லாம் ஒரு சைடு பெருகிட்டு இருக்கு. அப்புறம் வரப்போகிற இடத்துல அது இதுன்னு சொல்லி வியாபாரங்கள், பெருக்கங்கள் அப்படி வந்து அவனுக்கு சொத்து பெருகிட்டு இருக்கு. அவன் கூட இருக்கிற ஆட்கள் பெருகிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் இப்போ ஆபிரகாம் கஜானாலிருந்து செலவு போயிட்டுருக்கு, செலவு செய்யப்படுது. உங்களால் விசுவாசிக்க கூடும்னா உங்களுக்கு நான் சொல்கிறேன், சாதாரண ஒரு குடும்பஸ்தனாக இருந்த ஒரு நோவாவை கர்த்தர் ஒரு பெரிய பேழையோட கேப்டனாக மாற்றி அந்த பெரிய கப்பலுடைய நிர்வாகத்தை அவன் கையில் கொடுத்து, தனக்கும் தன் மனைவிக்கும் தன் பிள்ளைகளுக்கும் மருமக்களுக்கும் கர்த்தர் அவனை நம்பி அனுப்புகிற அத்தனை ஜீவராசிகளுக்கும் தேவையான உணவுகளை சேகரிக்கவும், உணவுகளை பத்திரப்படுத்தும், உணவுகளை வைத்து எல்லாவற்றுக்கும் தேவையான அளவு படியளக்கவும், போஷிக்கவும் ஞானமும் கிருபையும், ஞானமும் வல்லமையும், ஞானமும் நிர்வாக திறமையும், ஞானமும் திட்டமிடுதலும் இருக்குதுன்னா அதே தேவன் இப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார். இன்றைக்கி ஒருவேளை குடும்பத்தில் வருத்தமான வார்த்தைகளை கேட்டுட்ருக்கீங்களா? நிர்பந்தமான சூழ்நிலையில் இருந்துகிட்ருக்கீங்களா? குழப்படியான நிலைகள் இருந்துகிட்ருக்கீங்களா? குறைவுகள் மத்தியில் பயணிச்சிட்ருக்கீங்களா? ஆபிரகாம தன் சகோதரனுடைய பிள்ளைக்கு ஆசீர்வாதமாக, தலைவனா, தகப்பனா, அப்படியே அவனை ஆசீர்வதிக்கிறவனா, அவனை பத்திரப்படுத்துகிறவனா, அவனை வளர்த்தெடுக்கிறவனா, அவனை ஆளாக்கி பார்க்குறவனா, கடைசி வரையும் பாருங்கள், ஆபிரகாம் தன் நிலையை மாற்றிக்கல. லோத்து சிறைப்பிடிக்கப்பட்டு போயிட்டான்னு கேட்ட உடனே ஆபிரகாம் தன் வீட்டில் கைப்படிந்தவர்களாகிய மனுஷர்களிடத்தில் ஆயுதம் தெரிவித்து போய், இந்த வயசில் நம்ம இங்கே சண்டைக்கு போகிறது அப்படியா யோசித்தான்? இல்லை, களம் கண்டு, ஆமாம், அங்கே இருந்த கல்வர்களை எதிர்த்து அப்புறம் அவங்க மீட்டு கொண்டான். எத்தனை பேர் சொல்கிறீங்க? ஒருவேளை உங்களோட ஜப வாழ்க்கை ரொம்ப புவராக இருக்குது, உங்கள் வீட்டாரே காப்பாற்ற முடியாத இடத்துல நீங்கள் இருக்கலாம், உங்கள் வீட்டில் நடக்கிறதையே சரி பண்ண முடியாத இடத்துல நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கர்த்தர் அழைக்கிறார், உன்னுடைய ஜபத்தினால உன்னோட சொந்த பந்தம், உன் கூட பிறந்தவங்க, அட்லீஸ்ட் கொஞ்சம் உங்கள் கூட பிறந்தவங்களுக்காச்சும் கொஞ்சம் வாங்க. ஆமாம், உங்கள் கூட பிறந்தவங்களுக்காச்சும் ஏதோ உதவியாக மாறுவேன்னு நம்புங்க.
ஆமாம். அப்புறம் அவங்க கணவர் வீட்டார், உங்கள் மனைவி வீட்டார், இவங்க எல்லாருக்கும் நான் ஆசீர்வாதம் இருப்பேன் சொல்லுங்கள். தேவ பிரசன்னத்தில் என்னோட சொந்த பந்தங்களுக்கெல்லாம் கர்த்தர் என்னை ஆசீர்வாதமாக வைக்கிறார். பல குடும்பங்களை மாற்றுறதுக்கு என்னை ஆசீர்வாதமாக வைக்கிறார். நான் ஆசீர்வாதமாக இருப்பதற்கு என் மனைவி ஒத்துப்பாங்க. ஆமாம், என் கணவர் ஒத்துப்பாங்க. எல்லாம் அநேகருக்கு நாங்கள் ஆசீர்வாதமாக இருப்போம். நாங்கள் குடும்பமாக ஆசீர்வாதம் இருப்போம் சொல்லுங்கள். ஆபிரகாமுக்கு இப்படி ஒரு பக்கம் இருக்குன்னா, இப்படி ஒரு முகம் இருக்குன்னா, இப்படி ஒரு ஆசீர்வாதம் இருக்குன்னா, அது உங்களுடையதம்மா. நீ விரும்பினால் எடுத்து அனுபவிக்கலாம், ஆயிரங்களை ஆசீர்வதிக்கலாம். லோத்தை ஸ்கூலில் சேர்த்தது, லோத்தை காலேஜில் சேர்த்தது, லோத்தை ஹாஸ்டலில் போட்டது, லோத்துக்கு டெய்லியும் போய் ட்ராப் பண்ணிட்டு வந்தது எல்லாமே ஆபிரகாம் கஜானிலேருந்து போக வல்லமை உள்ளதாக இருந்துச்சு. ஆமாம், கழுதைகளை அனுப்பிச்சான், ஒட்டகளை அனுப்பிச்சான், போ வா வா வான்னு அவனை வளர்த்து விட்டு தன் வீட்டில் பிறந்தவர்களுக்கு எப்படி ஒரு ட்ரைனிங் கொடுத்தானோ அதே மாதிரி மேபி லோத்துக்கும் ஒரு ட்ரைனிங் கொடுத்துருப்பான். பல ஸ்கில்ஸை வளர்த்து விட்ருப்பான், தைரியத்தை கொடுத்துருப்பான், நிர்வாக திறமையை கற்றுருப்பான். அவனோட வீடுகளை, அவனோட பொருட்களை, அவனோட மனுஷர்களை நிர்வகிக்கிற கிருபைகளை கட்டவிழ்த்திருப்பான். அதே போல் நீங்கள் குடும்பத்தில் இருக்கவங்களெல்லாம் விசாரிக்கும்படி கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். டேடி, இன்னைக்கு வரை இவங்க தன்னையே பராமரிக்க முடியாமல், தன்னையே தன் வீட்டையே விசாரிக்க முடியாமல், வருமானம் இல்லாமல், ஞானம் இல்லாமல், சரியான முடிவெடுக்க தெரியாத அதிகாரங்கள் நிலைகளில் எப்படி இருந்தாலும் இன்றைக்கி இந்த சத்தத்தின் கீழே வந்து உங்களுடைய வார்த்தைகளை, உங்களுடைய தீர்க்க தரிசன சத்தத்தில் இருக்காங்கன்னா ஹோல் லைஃப் மாறட்டும், ஹோல் லைஃப் மாறட்டும், ஹோல் லைஃப் மாறட்டும். இவங்க ஞானத்தை பார்த்து இவங்க குடும்பங்கள் ஷாக் ஆவாங்க. இவங்களோட புத்தி கூர்மையை, இவங்களோட ஆசீர்வாதங்களை பார்த்து எல்லாம் வாய்ப்பு இழப்பாங்க. இதெல்லாம் நடக்க போகுது. நீங்கள் சிதறடிக்கிறவங்களாக இருக்க மாட்டீங்க, துளைத்து போட்டவர்களாக இருக்க மாட்டீங்க. நீங்கள் கண்டுபிடிக்கிறவர்களாக இருப்பீங்க, நீங்கள் சேகரிக்கிறவர்களாக இருப்பீங்க, சமாதானம் சொல்லுகிறவர்களாக இருப்பீங்க, சந்தோஷப்படுத்துகிறவர்களாக இருப்பீங்க. உங்கள் நிமித்தம் தேவனுடைய நீதியின், உங்கள் நிமித்தம் தேவனுடைய நியாயம், உங்கள் நிமித்தம் தேவனுடைய வழிகள் உங்கள் வீட்டுக்குள்ளே, உங்கள் குடும்பத்தார்களில், உங்களோட சொந்த பந்தியின் மத்தியில் பேசப்படும், செய்யப்படும். இது நீங்கள் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களை செயல்படுகிறதுனால இது உங்களுடையதாக இருக்கும். மா ப்ரோ சஸ் மே ஹெடடா ரெப்ரோ ஷேக்கடே ஏ ரபோ ஹூசேக்க டடாடா அதுரா சஸ் மேடே லேக்கிற பேரேசன் வீட்டை போல் இருக்கட்டும்னு ஆசீர்வதிச்சிட்டாங்கல்ல. ஆமாம், அப்போது வேதத்தில் போட்டிருக்கு, நகோமியை பார்த்து ஜனங்கள்லாம் சொன்னாங்களாம், சுதந்திரவாளி அற்று போகாதபடிக்கு இன்று உனக்கு தயவு செய்த கர்த்தர். ஒரு குழந்தை பிறக்குது. ஆமாம், உனக்கு குழந்தை வந்துடு. இவன் பெயர் இஸ்ரவேலில் பிரபலமாக கிடவுது. ஆமாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது சொல்லுவாங்க, உங்கள் பேர பிள்ளைங்க பிரபலமாக இருப்பாங்க, ஃபேமஸாக இருப்பாங்க, அவங்க சந்ததிகள்லாம் செழிப்பாக இருப்பாங்க. ஆமாம், சாம்பியனாக இருப்பாங்க, ஃபஸ்ட் மார்க் வாங்குவாங்க. உங்களை பார்த்து நான் சொல்கிறேன், உங்கள் பிள்ளைகளெல்லாம் பிரபலமாய் கர்த்தரால் மாற்றப்படுவார்களா. நம்பக்கூடியவங்க கைகளை உயர்த்தி, கர்த்தர் உங்கள் பிள்ளைகளை பிரபலமாய் மாற்றுவாராக. கர்த்தர் உங்கள் பிள்ளையை தேசங்களிலே பிரபலமாக்குவாராக. உங்கள் குழந்தைகள், உங்கள் சந்ததிகளை தேசங்கள் நடுவில் கர்த்தர் உங்கள் குடும்பங்களை, உங்கள் பிள்ளைகளை பிரபலமாகட்டும். அவங்க படிக்கிற ஸ்கூலில் அவங்கள பிரபலமாகட்டும். ஞானத்துக்கு அடுத்த காரியத்தில், தைரியத்துக்கு அடுத்த காரியத்தில், இரக்கத்துக்கு அடுத்த காரியத்தில், நற்குலன்களுக்கு அடுத்த காரியத்தில், விவேகத்துக்கு அடுத்த காரியங்களில், நல்ல ஹெல்த்து, ஸ்போர்ட்ஸ், டேலண்ட்ஸ், இதிலெல்லாம் அவங்க பிள்ளைகள் பிரபலமாவார்களாக. பேச்சுத்திறன் பிரபலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். பயபக்தி பிரபலமாகட்டும், கீழ்ப்புடிதல் பிரபலமாகட்டும், ஒழுக்கம், நீட் அண்ட் டைடி, அவங்க கான்டாக்ட் பிரபலமாகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமாம், நீங்கள் சொல்லுவீங்க, இதெல்லாம் தேவனுடைய வார்த்தையிலேருந்து எனக்கு வந்துச்சு, என் பிள்ளைகளுக்கு வந்துச்சுன்னு சொல்லுவீங்க. தேவனுடைய வார்த்தை எப்படி எழுதுக்கு. ஒருவேளை புதிதாக இணைஞ்சிருந்தீங்கன்னா உங்கள் பேர், மொபைல் நம்பரை சேட்டில் போடலாம், எங்களுக்கு தெரியப்படுத்தலாம். கர்த்தர் உங்களோட பேசுகிறாரு அப்படின்னா நன்றி சொல்ல விரும்புகிறவங்க கர்த்தருக்கு நன்றி சொல்கிறதுனா ஊழியரிடத்தில் சொல்லுவது அதோட ஒத்து இருக்கிறது, உடன்பட்டு இருக்கிறது. ஸோ யூ கேன் ரைட் டு அஸ், யூ கேன் சென்ட் அ வாய்ஸ் நோட். எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் 9994266200. யூ கேன் ரைட் டு அஸ். இந்த ரெக்கார்டிங் உங்களுக்கு வேணும்னா டெலகிராம் ஆப்பில் நீங்கள் வாங்கி பெற்றுக்கொள்ளலாம்.
இந்த ஊழியத்தோடு நான் துணை நிற்க விரும்புகிறேன், இந்த ஊழியத்தை நான் ஆசீர்வதிக்க விரும்புகிறேன், அந்த ஊழியத்தோடைய தரிசனங்களோடு நான் தொடர்பு கொள்ள விரும்புகிறேன்னிங்கன்னா எங்களோட அணுகுங்க. ஆமாம், வி வாண்ட் மெனி பார்ட்னர்ஸ். ஓகே, ப்ரேயிங் பார்ட்னர்ஸ் தேவை, ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறவங்க தேவை. வி வாண்ட் யூ டு இன்வெஸ்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார்னா இது சரியான இடம். இந்த நிலத்தில் விதைங்க. இந்த மீடியா துறையில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணணும்னு விரும்புகிறோம். கர்த்தர் ஒரு வேளை ஏவுனார்னா என்ன தேவைன்னு எங்களை கேளுங்க, இல்லை கர்த்தர்கிட்ட கேளுங்க. வி வாண்ட் பிக் திங்ஸ், வி வாண்ட் டு கோ பிக். அதுக்காக ஜோம் பண்ணிகிட்ருக்கோம். ஓகே, அப்படி இருக்கிற இடங்களை அப்பத்தி திராட்சரசத்தை எடுத்துக்கொள்ளலாம். செய்தியை நான் இன்னும் முடிக்கல. அவசரமாகிறது, நேரமாகிறதுன்னு இருக்கவங்களுக்காக ஐம் ட்ரைங் டு கன்க்ளூட். கர்த்தர் உங்களோடு இருப்பார். மாக்ரோ ஷேக்கரை உங்கள் வீட்டை கட்டுவார், உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் பிள்ளைகளை கட்டுவார், உங்கள் உறவுகளை கட்டுவார். நீங்கள் எப்படி நெருக்கப்பட்டிருந்தாலும், எப்படி ஒடுக்கப்பட்டது, எப்படி பிசாசுனால் நீங்கள் சுளைக்கப்பட்டிருந்தாலும், உங்களை அவன் வறுத்து எடுத்திருந்தாலும், ஆமாம், கர்த்தர் இப்போ மாற்றுவார். கர்த்தர் அந்த நாட்களை மாற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்கள். ஆமாம், எங்கே டோன்ட் காம்ப்ரமைஸ். பிசாசு இதெல்லாம் கடன் தானே, யாருக்கு கடன் இல்லை அப்படிலாம் சொல்லுங்க. நான் ஏன் கடன் வாங்கணும்னு கேட்டுக்கிட்டே இருங்க. நான் கடன் வாங்க முடியாது சொல்லிக்கிட்டே இருங்க. கடன் வாங்க மாட்டேன், கடன் வேணான்னு சொல்கிற நாட்கள் வரும். கிரெடிட் கார்டாக வாங்கி வாங்கி செலவு பண்ணிகிட்டே இருக்கிற வாழ்க்கை எனக்கு இனி இருக்காதுன்னு சொல்லுங்கள். எல்லா கார்டையும் நான் அடைக்கிறேன்னு சொல்லுங்கள். எல்லா இஎம்ஐயை நான் சீக்கிரம் க்ளோஸ் பண்ணுவேன்னு சொல்லுங்கள். ஆமாம், ஃபுல் கேஷ் கொடுத்து எதையும் வாங்கக்கூடிய இடத்துல கர்த்தர் என்னை என் குடும்பத்தை பலப்படுத்துகிற சொல்லிக்கிட்டே வாங்க. விதைங்க இயேசுவின் நாமத்தினால். வெற்றி கதைகளை கேளுங்க, ஜெயித்தவங்க கதையெல்லாம் கேளுங்க. அவங்க ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணாங்கன்றத ஞானத்தை தேடுங்க. ஞானத்தை தேடு, புதையலை தேடுகிறது போல் தேடுன்னு சொல்லியிருக்காங்க. கற்றுக்கொள்ளுங்க, புத்தகங்களை வாங்குங்க, மக்களை கையாளுவது எப்படி வாங்குங்க, படிங்க. வியாபாரங்களை பண்ணுவது எப்படி கற்றுக்கோங்க. பணங்களை சேகரிக்கிறது எப்படி, பணங்களை பெருக்கிக் கொள்வது எப்படி, சேமிப்புக்கும் முதலீட்டுக்கும் என்ன வித்தியாசம், எங்கெல்லாம் முதலீடு பண்ணலாம், கர்த்தர்கிட்ட கேளுங்க. இந்த துறையில் இருக்கிற ஜனங்கள்கிட்ட கேளுங்க, தேடுங்க. தேடி கற்றுக்கொண்டு சொல்லுங்கள், ஆண்டவரே நான் இப்படி மாற விரும்புகிறேன்னு சொல்லுங்கள், என் செல்வத்தை பெருக்க விரும்புகிறேன்னு சொல்லுங்கள். நீங்கள் பண்ணி பாருங்கள். தேவ சத்தத்தோட உங்கள் வீட்டை கர்த்தர் கிடுகிடுன்னு கட்டுறது. ஆமாம், ஆபிரகாம் வாழ்க்கையில் இருக்க தரிசனத்துக்கு அவங்க அப்பா வாழைத்தம்பி போகலான்ட்டு கூட்டிகிட்டு வர்றார். நீங்கள் ஆதியாகமம் 11 கடைசியெலாம் பார்த்தீங்கன்னா தேராகுன்னு நினைக்கிறேன். தேராகு, ஆபிரகாம் இவங்க எல்லாம் புறப்பட்டு வராங்க. எங்கே ஊரை விட்டு வராங்க கானான் நோக்கி. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா உங்களுக்கு முட்டுக்கட்டையாக இருக்காங்களா, முரண்டு பிடிக்கிறாங்களா, உங்கள் பெற்றோரோட வீட்டில் தேவ சத்தத்துக்கு இடர்பாடுகள் இருக்கா? நான் சொல்கிற வார்த்தையிலேருந்து நீங்கள் விசுவாசிங்க. உங்கள் வீட்டாரை, உங்கள் சம்பந்தி வீடாக இருக்கட்டும், உங்கள் மாமனார் வீடாக இருக்கட்டும், உங்களோட நீங்கள் எந்த வீட்டில் கை நினைச்சு யாரும் உங்களுக்கு எதிர்பார்க்க முடியாது. எல்லோரும் உங்களுக்கு ஆதரவாக புறப்பட்டு வருவாங்க. விசுவாசிக்கக்கூடியவங்க இருந்தீங்கன்னா கையை உயர்த்துங்க. தேவ சத்தத்துக்கு, தேவ நடத்துதலுக்கு, தேவனுடைய திட்டங்களுக்கு, தீர்மானங்களுக்கு எல்லாம் ஆதரவாக வருவாங்க. மாமனாரை கர்த்தர் தொடுவார். ஐ ப்ரொஃபஸை. உங்கள் மாமனாரை கர்த்தர் தொடுவார். உங்கள் மாமனார் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. உங்கள் மாமனார் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருவாங்க. உங்கள் மாமனார் தேவ சத்தத்துக்கு இணக்கமாவாங்க. மாமியாரை கர்த்தர் தொடுவார். ஏங்க, நகோமியை ரூத்துக்கு எவ்வளோ பெரிய ஆசீர்வாதமாக வச்சார் கர்த்தர். கர்த்தர் உங்கள் மாமியாரை உங்களுக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் அப்படி தான் வைப்பார். கர்த்தர் அப்படி வைப்பார் இயேசுவின் நாமத்தினால். இதற்கு விரோதமாய் நீங்கள் பார்த்தவைகள், நடந்து கொண்டு இருக்கிறவைகளை எல்லாம் கர்த்தர் மாற்றுவார். இந்த தீர்க்க தரிசன சத்தத்தின் கீழே நீங்கள் வந்திருக்கீங்கன்னா, தேவனுடைய வார்த்தையில் கேட்டுக்கொண்டு இருக்கீங்கன்னா, இந்த வார்த்தையிலேருந்து ஒரு விசுவாசம் எழும்புதுன்னா சூழ்நிலைகள் எல்லாம் மாறும் இயேசுவின் நாமத்தினால். Every evil that was present in your family, in the relationship, is being kicked out in Jesus name. இருள் வெளிச்சமாக மாறுது. கர்த்தர் வெளிச்சத்தை கட்டளை, வசனம் என்கிற வெளிச்சம் அங்கே வரும்போது, தீபம் வரும் பொழுது, ஆமாம், அந்த பகுதியில் இருக்க இருள் விலகிதான் ஆகணும் இயேசுவின் நாமத்தினால். ஜெத்ரோன்னு ஒரு மாமனார், மோசையோட மாமனார், ஊழியத்துக்கு சப்போர்ட்டராக மாறிட்டார், ஆலோசகராக மாறிட்டார், ஞானம் கொடுக்குறார், துணை நிற்கிறார், ஆசீர்வதிக்கிறார். எத்தனை பேர் விரும்புகிறீங்க?
ஜெத்ரோவா என் மாமனார்லாம் மாறுவாங்க சொல்கிறவங்கலாம். என் ஊழிய அழைப்புக்கு என் மேலே இருக்கிற அழைப்பும் கிருபைக்கும் என் மாமனார் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பார், என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பார் சொல்லக்கூடியவங்க இருந்தீங்கன்னா கையை உயர்த்தி, என் மாமனாரை கத்த தொடுகிறார். எப்பா நீ நினச்சனா உன் வீட்டை பயங்கரமாக ஆசீர்வதிக்கலாம். உன் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடு, உன் பிள்ளைகளுக்கு சொல்லு. எந்த முரட்டாட்டம் பண்ணுகிற மனிதனையும் கத்தர் உனக்காக மாற்றி ஒரு புதிய இருதயத்தோடு அவங்க வாழ்க்கையை உன்னை ஆசீர்வதிக்கத்தக்க மாற்றிடுவார். தைரியமாக சொல்லுங்கள். நீங்கள் தைரியமாக எதிர்பாருங்க இயேசுவின் நாமத்தினால. ஐ ப்ரொஃபஸை யுவர் father-in-law will be a blessing to you. I prophesy your mother-in-law will be a blessing to you. In-laws will be a greater blessing. Your daddy will be a blessing. Your mother will be a blessing. என் பிள்ளைங்களை பார்த்துக்கிறதுக்கு ஆளே இல்லை பிரதர். நகோமியை பற்றி வேதம் போட்டிருக்கு. அந்த பிள்ளையை வளர்க்குற தாயானாலாம். உண்மையான ஆட்களை கத்த கொண்டு வருவார். தைரியமாக இருங்க. உண்மையான ஆட்களை கத்தர் கொண்டு வருவாங்க. உண்மையான ஆட்கள். சூழ்நிலை நிமித்தம் நான் பிரிஞ்சிருக்கிறேன், எல்லாத்தையும் மாற்றுவார் இயேசுவின் நாமத்தினால். மோசே சூழ்நிலை நிமித்தம் பிரிக்கப்பட்டு அரண்மனைக்கு போயிட்டான். அங்கே கத்தருடைய ஞானம் வந்து அந்த அரண்மனைக்குள்ளே வந்து அவங்க அம்மாவே வந்து அவனை வளர்க்குற மாதிரி மறுபடியும் மாற்றினார். ஆண்டவரே இவங்களோட விசுவாசம் அதிகரிக்கட்டும். எல்லா பிரிவினின் வல்லமைகள் உடையட்டும். எல்லா பிரிவினின் வல்லமைகள் உடையட்டும். சாபங்கள் உடையட்டும். இவங்களோட மதிகேட்டுனால, இவங்க வார்த்தையினால், இவங்களுடைய தவறான விரல்களால், இவங்க தவறான முடிவுகளால் உடைந்த திருமணங்கள், உடைந்த உறவுகள், உடைந்த வாழ்க்கை, தாய் தகப்பனுக்கும் நடுவில், இல்லை பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில், இல்லை இன்லாஸுக்கும் மருமக்களுக்கும் நடுவில், இல்லை அண்ணன் தம்பிகளுக்கு நடுவில். ஏசாவையும் யாக்கோபையும் சமாதானம் கத்தர் பண்ணாரா பண்ணலையா? பண்ணாருன்னு சொல்கிறவங்க. ஆமாம், வெட்டுவேன்னு சொன்னவனை உன்னை விட்டுட்டு போகமாட்டேன்னு சொல்கிற மாதிரி மாற்றினாரா இல்லையா? ஓட ஓட வெட்டுவேன்னு சொன்னவன் தம்பி பத்திரம், பிள்ளைங்க பத்திரம், ஆடு மாடு பத்திரம், பொறுமையாக ஓட்டிட்டு வாங்க, எப்போனாலும் கொல் கொடுங்க, இவங்களால விட்டுட்டு போகிறேன், ஒரு பிரச்சனையும் இல்லை, இது நம்ம ஏரியா, நான் பார்த்துக்கிறேன், இந்த கையில் காசை பிடிங்க, வெளியூர்லேருந்து வரீங்க, இப்படிலாம் பேச வச்சாரா இல்லையா? எந்த சொந்த பந்தம் உன்னை வெட்டுவேனுச்சோ, துரத்துவேனுச்சோ, உன்னை அழிப்பேன்னு சொன்னிச்சோ, நீ எப்படி உருப்பிடுவேன்னு சொன்னிச்சோ, நீலாம் பிழைக்க மாட்டேன்னு சொன்னிச்சோ, நீ உண்மை இல்லாதவன் சொன்னிச்சோ, நீ விளங்க மாட்டேன்னு சொன்னிச்சோ, ஆமாம், நீ எப்படி வாழ்கிற ஊழியன்னு சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னிச்சோ, ஆமாம், நீ ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லுதோ அதே, ஆமாம், நான் தூரத்துலேருந்து இந்த பட்டணம் அழியும்படி பார்ப்பேன்னு சொன்னிச்சோ, அதே யோனாவின் எல்லாத்தையும் கத்தர் ஆசீர்வாதமாக மாற்றுவார். எல்லாருக்கும் செய்தி சொல்லுவார், நான் அவன் கூட இருக்கிறேன். ஏன்னா நீ விசுவாசிக்கிறீல்ல. நீ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, இந்த சத்தத்தை விசுவாசி, இந்த தீர்க்க தரிசன வார்த்தைகளை எடு. ஆமாம், கர்த்தர் உன்னையும் உன் வீட்டாரையும் ரட்சிக்கிறதை பார்ப்பேன். உன் சூழ்நிலையில் கர்த்தர் வந்து தலையிட்டு எல்லாவற்றையும் மாற்றுகிறத நீ பார்ப்ப, தலையிடுகிறத மாற்றுகிறத பார்ப்ப. தேங்க்யூ ஃபாதர். ரபா ஷெக்கெடே ஹெடடா லோரோ சஸ்மன் செகடோ ரகடா ஹால் கரோத்திர சஸ்ம ஹெலல்லா ஹாத்துனா ரபனா. நிறைய சேஞ்சஸை கத்தர் கொண்டு வரார். ஐ நோ, ஐ see it, I see it, I see it in the name of Jesus, I see it in the name of Jesus. ஆமாம், ஊழியத்துக்கு ஒத்தையே வர மாட்டேங்கிறாங்க. பேதுரு தான் போன இடத்துக்கெல்லாம் தான் மனைவியோட போகிறான். ஆமாம், கடந்த காலம் எப்படி இருந்துச்சுன்னு தெரில, ஆனால் பேதுரோட வாழ்க்கையை கத்தர் அப்படி தான் மாற்றினார். உங்கள் ஊழியத்துக்கு உங்கள் வாழ்க்கை துணையாக இருப்பாங்கன்னு உங்களுக்கு தீர்க்க தரிசனமாக சொல்கிறேன். பிரதர், இயேசுனாவே அடிக்க வரார் பிரதர். அந்த ஆள் தான், அந்த அம்மா தான், அந்த எல்லாத்தையும் கத்தர் மாற்றுறார். மாற்ற முடியும், அவரால் மாற்றுவார். ஆபிரகாம் இழுத்த இழுப்புக்கெல்லாம் சாரால் ஓடி வந்தானா, இது ஆபிரகாமின் ஆசீர்வாதம்னா உங்கள் வாழ்க்கை துணையை கத்தர் தொடுவார். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்து இதை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, ஆணாக இருந்து இதை கேட்டுட்டு இருந்தாலும் சரி, உங்கள் வாழ்க்கை துணையோட இருதயத்தை கத்தர் பலப்படுத்துவார், சுகப்படுத்துவார். ஊழியத்துக்கு உங்களை துணையாக நிற்க வைப்பார். உங்கள் குடும்ப வாழ்வில் ஒரு பெரிய ஆசீர்வாதமாக வைப்பார். ஆமாம், தேவ சத்தத்துக்கு கீழ்ப்படிவதற்கு ஏதுவாய் அவர்கள் இருப்பார்கள். கர்த்தருடைய திட்டத்துக்கு சந்தோஷமாக இருப்பாங்க. ஆமாம், தேவனுடைய இருதயத்தை உங்கள் இருதயமாய், உங்கள் வாழ்க்கை துணையின் இருதயமாய் மாறி இருக்கும்.
உங்கள் இருதயங்கள் ஒட்டிக்கொள்ளும், ஒரே மனதாக இருக்கும். தேவனுக்கு அடுத்த காரியங்களில் மிகுந்த வைராக்கியமாக இருக்கும், மிகுந்த வைராக்கியமாக இருக்கும், மிகுந்த வைராக்கியமாக இருக்கும். மாப்ரோ ஷேக்கடே ஹெபடா ஹாத்தனோ ரோகடோ ரோக்ரோ த்ரூசஸ் மன்சே கடா பிரஹே அப்ரஸ் கடோ ஷேக்கடா. ஆமாம், உங்கள் பேர பிள்ளைங்க உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக இருப்பாங்கம்மா. ஆமாம், நம்புங்க. நம்புங்க, 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 நம்புங்க. நகோமியோட பேரனை பற்றி வேதத்தில் இருந்துமா சொல்லுது, அவன் உன் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனாக இருப்பானான். சொல்லுங்கள், எத்தனை பேர் சொல்கிறீங்க என் பேர பிள்ளைகள் எல்லாம் எனக்கு ஆறுதல் உண்டாக இருப்பாங்க, எனக்கு ஆறுதலாக இருப்பாங்க, தெம்பாக இருப்பாங்க? விரும்புகிறீங்களா? நம்புகிறீங்களா? ஆமாம். தண்ணி கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஆமாம் அப்படின்றீங்களா? மூஞ்சியை திருப்பி கூப்பிட்றேன் கேட்கவே மாட்டேங்கிறாங்கன்றீங்களா? ஆமாம். ஒரு பாசமாக தாத்தா பாட்டின்னு கூட சொல்லலை. என்ன அவங்க பழம்பல் எல்லாத்தையும் கத்தர் மாற்றுவார். இல்லைம்மா குழந்தைன்னு அவங்க பிள்ளைங்க சொல்லுவாங்க. இல்லை இல்லை எனக்கு தெரியுது, அது என்னமோ வித்தியாசமாக இருக்குன்ற மாதிரி இருக்கா, கலக்கமாக இருக்கா. உங்கள் சம்மந்தி வீட்டில் சொல்லி கொடுத்துட்டாங்க, அவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, இவங்க சொல்லி கொடுத்துட்டாங்க, மருமகன் சொல்லி கொடுத்துட்டான், அவன் சொல்லி கொடுத்துட்டான், இவன் சொல்லிக்கிட்டான், இப்படி என்னென்னமோ கணித்து கண்டுபிடிச்சி வச்சுருக்கீங்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது, அவன் உங்கள் பேரன் உங்கள் பேத்தி அவள் உங்கள் ஆத்துமாவுக்கு ஆறுதல் செய்கிறவனா இருப்பான், உங்கள் முதிர் வயதிலே உங்களை ஆதரிக்கிறவனாக இருப்பான். இப்படி தான் தேவனுடைய வார்த்தை சொல்லுது. விசுவாசிக்கிறவங்க, பிரதர் நான் ஒண்டி கெட்ட பிரதர், எனக்கு யாரும் இல்லை பிரதர். உங்களை ஆதரிக்கிற கத்தர் மனுஷர்களை வச்சிருக்கிறார். ஆமாம், உங்களை ஆதரிக்கிற கத்தர் ஜனங்களை வச்சிருக்கிறார். ஆமாம், ஆமாம். உங்கள் பிள்ளைகளை குறித்து நீங்கள் சந்தோஷம் பாருங்க. எங்கள் அம்மா அப்பாவை என் பிள்ளைங்க பயங்கரமாக கனப்படுத்துவாங்க, நான் விசுவாசிக்கிறேன். சொல்லுங்கள், தேவ சமூகத்தில் சொல்லுங்கள். கீழ்ப்படியாமின் ஆவிகள் பிள்ளைகளை பிடிக்கிறத, முரட்டாட்டத்தின் ஆவிகள் வந்து பிள்ளைகளை தாக்கும் போது நீங்கள் சொன்னீங்க, இல்லை எனக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கும் எங்கள் மூத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தேசத்திற்கால எல்லாத்துக்கும் என் பிள்ளைங்க கனத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்குறவர்களாக இருப்பாங்க. சொல்லி வைங்க, சொல்லி வைங்க. ஆமாம், வேத்தில் இழந்துப்பான் போட்டிருக்கு, உன்னை ஆதரிக்கிறவனமாக இருப்பான், உன்னை ஸ்நேகிப்பான். ஆமாம், உனக்கு அருமையாக இருப்பான். 7 குமாரர்களை பார்க்கலாம். 7 பையன் பெற்று அந்த 7 பையனும் பொறுப்பாக இருந்து 7 பையனும் உன்னை பார்த்துக்கிறதுக்கு ஒரு மனசு இருந்துச்சுன்னா அதை விட உன் பேர பிள்ளைங்க உனக்கு அருமையாக இருப்பாங்களாம். என்ன ஒரு வார்த்தைகள் வேதத்தில் இருக்குது. விரும்புகிறவங்க கையை உயர்த்தி, இப்படி தான் என் பேர பிள்ளைங்க இருப்பாங்க. இப்போ தான் கல்யாணம் ஆக போகுது, சொல்லி வைங்க, ஃபிக்ஸட் டெபாசிட்டாக போட்டு வைங்க. ஆமாம், இந்த வசனத்தெல்லாம் மனசில் எடுத்து வச்சு நீங்கள் பார்க்குற தாத்தா பாட்டியெல்லாம் பார்த்து சொல்லுங்கள், கிழவன் கிழவிகளை பார்த்து சொல்லுங்கள், உங்கள் தோழர்களை பார்த்து தோழிகளை பார்த்து சொல்லுங்கள், பேர பிள்ளைங்களை இருக்க வீட்டை பார்த்து அந்த வீட்டை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், இந்த பையன் இந்த குழந்தை உங்களை ஆதரிக்கும், இந்த குழந்தை உங்களை ஆசீர்வதிக்கும், எதிர்காலத்தில் உங்களுக்கு நன்மை செய்யும் சொல்லிட்டு வாங்க. கர்த்தர் அந்த வார்த்தையை கனப்படுத்துவார், கர்த்தர் அந்த வார்த்தையின்படி செய்வார். ஆமாம், கர்த்தரால் நேரடியாக ஏவப்பட்டு நீங்கள் சொல்லலாம், இல்லை நீங்கள் அந்த வீட்டின் மேலே ஆசீர்வாதமாகவும் சொல்லலாம். ஒரு வீட்டுக்குள்ளே நுழையும் போது அந்த வீட்டை வாழ்த்து சமாதானம் சொல்லுன்னா சமாதானம் சொல்லிட்டேன், அப்படி இல்லை, அப்படி இல்லை. அட்லீஸ்ட் அந்த ஒன் வேர்டாவது சொல்லுங்கள், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் உன் வீட்டை கர்த்தர் பேரேசின் வீட்டை போல ஆக கடவுள் கட்டுவாராக. உன் மனைவியின் இடத்துல கர்த்தர் அற்புதங்களை செய்வாளாக. உன் மனைவியை கர்த்தர் லேயால போல ராகேலை போல இஸ்ரவேல் வீட்டை கட்டினது போல கர்த்தர் உன் மனைவியை கொண்டு உன் வீட்டை கட்டுவாராக. கலங்கி நிற்கிற சகோதரிகளை பார்த்து அந்த வீட்டுக்குள்ளே போய் அவங்கள பார்த்து சொல்லுங்கள், உங்களை கொண்டு இந்த வீட்டை கர்த்தர் கட்டுவான்னு சொல்லுங்கள். ஆமாம், அந்த அம்மா கட்டின தாலியை கழட்டி வச்சுட்டு போகலான்ற நிலைமையில் இருந்துகிட்ருக்கோம். நீங்கள் போய் சொன்ன உடனே அந்த வீடு மாறும், அந்த திருமணம் மாறும், அந்த வீட்டை கர்த்தர் காப்பார். உங்கள் வார்த்தையில் கர்த்தர் இந்த உலகத்தையே மாற்றுறதுக்கு தயாராக இருக்கிறார். எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் உடலை தரேன், என் உள்ளத்தை தரேன், என் வார்த்தைகளை உங்கள் வார்த்தையாக நான் மாற்றிக்க போகிறேன், என்னை கொண்டு குடும்பங்களை, உறவுகளை, தேசங்களை, மனுஷர்களை, ராஜாக்களை, ஆசாரியர்களை, பிரபுக்களை, தேசம் அனைத்தை நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி நான் எழும்புகிறேன்னு சொல்லக்கூடிய வந்தீங்கன்னா
இருக்கிற இடத்துல முழங்கால் போடலாம், இருக்கிற இடத்துல எலும்பி நிற்கலாம், இருக்கிற இடத்துல கையை உயர்த்தலாம். அப்பத்தி திராட்சை ரசத்தை எடுத்து சொல்லுங்கள், நான் ஆறுதல் பண்ணணும்னு நினச்சேன், ஆனால் என்ன அநேகருக்கு ஆசீர்வாதமாக மாற்றணும்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. என் வீட்டையே என்னோடய விசுவாசத்தை கொண்டு நீங்கள் மாற்றணும்னு ஆசைப்பட்றீங்க. ஸ்தோத்திரம்னு சொல்கிறீங்களா? God is going to bless you with a faith. இந்த சத்தத்தின் கீழே வரும்போது எனக்கு ஒன்று தெரியும். என்ன தெரியும் தெரியுமா? கர்த்தர் உங்களோட விசுவாசத்தை, உங்கள் ஆசையை அதிகரிக்க பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அதிகரிக்கிறார். நீங்கள் எங்கெல்லாம் பயந்து போனீங்களோ, எங்கெல்லாம் தோர்ந்து போனீங்களோ, எங்கெல்லாம் தலையெழுத்துன்னு நினச்சி முடிஞ்சிட்டிங்களோ, அங்கே கர்த்தர் வரார். அங்கே கர்த்தர் வரார். சொல்லுவாங்க, ஃபெய்த்தை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு இப்போ கர்த்தர் சொல்கிறாரு, நான் மாற்றுறேன் சிச்சுவேஷன்ஸ்ன்னு சொல்கிறார். நான் மாற்றுறேன் சொல்கிறேன். நான் தொடுறேன், நான் பார்த்துக்கொள்வேன், நீ பயப்படாத. ஐ வில் பி ஃபெய்த்ஃபுல். அப்பத்தி திராட்சை ரசத்தை எடுத்து ஸ்தோத்திரத்தோட என் குடும்பத்தில் இருக்கிற துக்கங்களை கர்த்தர் மாற்றுறீங்கன்னு சொல்லுங்கள். துயரங்களை மாற்றுறீங்க, சாம்பலை மாற்றுறீங்க, பலவீனங்களை மாற்றுறீங்க, பயங்களை மாற்றுறீங்க, வேதனைகளை மாற்றுறீங்க, அலைக்கழிப்புகளை மாற்றுறீங்க, அங்கலாய்ப்புகளை மாற்றுறீங்க. ஒரு புதிய உடையால் என்னை போர்த்துறீங்க. எனக்கு மீண்டும் நான் தொலைத்து போட்ட பாதரட்சையை எனக்கு திரும்ப தரீங்க. நான் விற்று போட்ட மோதிரங்களை எனக்கு திரும்ப தரீங்க. நான் இழந்து போன மங்களகரமான மகிழ்ச்சியான ஆடல் பாடலின் சத்தத்தின் மனநிலையை, சுற்றுச்சூழலை எனக்கு திரும்ப தரீங்கன்னு சொல்லக்கூடியவங்க உங்கள் கைகளை உயர்த்தி கர்த்தர் முன்னாடி சொல்லுங்கள். கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லிடுங்க அவரை பார்த்து, கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கப்பட்டு போவதில்லை. சொல்லிடுங்க. நீர் எனக்காக அடிக்கப்பட்டீங்க, நீர் எனக்காக ரத்தம் சிந்துனீங்க, நீர் எனக்காக உங்கள் ஜீவனை கொடுத்தீங்க, நீர் எனக்காக முற்கிரீடத்தை எடுத்துக்கிட்டீங்க, நீர் எனக்காக பரியாசப்பட்டீங்க, நீர் எனக்காக உமிழ்ந்து துப்பப்பட்டீங்க. நான் கண்ட வெட்கங்கள், நான் கண்ட பயங்கள், நான் கண்ட சோதனைகள் எல்லாம் உம்முடைய சரீரத்தில், உம்முடைய மனதில், உம்முடைய வாழ்க்கையின் மேலே, உம்முடைய பேரின் மேலே ஏற்கனவே வந்துச்சு. இன்றைக்கி நான் விசுவாசிக்கிறவங்களன்னு சொல்லுங்கள். இந்த சத்தத்தின்படி என்னை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் சொல்லுங்கள். கர்த்தரின் வீட்டை கட்டுகிறார். சொல்லுங்கள், என் திருமணத்தை ஆசீர்வதிக்கிறார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், என் பேர பிள்ளைங்களை ஆசீர்வதிக்கிறார், என்னோட மாமனார் மாமியார் ஆசீர்வதிக்கிறார், என் கூட பிறந்தவங்களை ஆசீர்வதிக்கிறார். எல்லாரையும் தொடுறார், எல்லாரையும் அவரை அறிகிற அறிவுக்கு நேரம் நடத்துகிறார். எல்லாரையும் அவங்க எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். சொல்லுங்கள், எல்லா உறவுகளையும் எனக்கு ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எல்லா உறவுகளையும் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். எல்லா உறவுகளையும் கர்த்தர் ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். ஆமாம், எல்லா உறவுகளையும் கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதமாக. ஐ ப்ராஃபஸை, திஸ் வில் பி யுவர் லைஃப். This will be your life. This will be your life. I prophesy, this is how your life would be. This is how your life would be in Jesus name. இதுதான் உங்கள் வாழ்க்கையாக இருக்கும். உங்கள் வீட்டார் உங்களை நேசிப்பாங்க, உங்கள் குடும்பத்தார் உங்களை நேசிப்பாங்க, உங்கள் கணவனால் நீங்கள் நேசிக்கப்படுவீங்க. உங்கள் கணவனால் நீங்கள் நேசிக்கப்படுவீங்க. அண்ணால் அவங்க கணவன் நேசித்தான், அண்ணாளுக்கு அதிக பங்கை கொடுத்தான். ஆமாம், அதே போல் கர்த்தர் உங்களுக்கு செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. சாமுவேலை கர்த்தர் கொண்டு வந்தது போல், அண்ணாளோட வாழ்க்கையை ஆசீர்வதிச்சது போல் கர்த்தர் செய்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. கர்த்தர் செய்கிறத பார்ப்பீங்க. மேப்ரோ ஷேக்கடே ஹேபரா ப்ரோசஸ் மென் சேக்கடா ஹபாபா சேடடே ஹெடடா Labro shekede mabrudra sesmen sekede hededa hadno rubodo hu shekeda leko drosas men sekal ba rakra drosas me hebaba ragada hadno rubo. அந்நிய பாஷையில் பேசுங்க அந்த நேரத்தில். மேப்ரோ ஷேக்கடே ஏப்ரா ஹந்திர சுஸ்மே ஹெடடா லேக்ரோ த்ரோசஸ்மே ரோப்ரோ ஷேக்கடே நெனே ரே ரோக்ரா த்ரோசஸ்மே ஹெந்திரா. அப்பதி திராட்சை ரசத்தை எடுத்து சொல்லுங்கள். உங்கள் ரத்தம் என்னை ஆசீர்வதிக்குது சொல்லுங்கள்.
உங்களோட சரீரம் என்னை ஆசீர்வதிச்சிருக்குன்னு சொல்லுங்கள். அம்மா ப்ரோ ஷேக்கடே ஹேபரா பாரத்ரா சேடடா. வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கு, எல்கானா அன்னாளை சிநேகித்தபடினால் அவளுக்கு ரெட்டிப்பான பங்கை கொடுப்பானாம். ஆமாம், இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்கிறேன், உங்கள் கணவன் இதுவரை இல்லாத அளவுக்கு ஒரு ரெட்டிப்பான அன்பை பங்கை உங்களுக்கு செலுத்துக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஒருவேளை உங்கள் திருமணங்களில் யாருக்கும் தெரியாத சங்கடங்களுக்குள்ள சூழ்நிலைகளுக்குள்ள பாதிப்புகளை இருந்தீங்கன்னா, அன்னாள் வீடு இருந்தது போல கூட ஒரு வேளை உங்கள் வீடு இருந்திருந்தாலும் இப்போ கர்த்தர் தம்முடைய உங்கள் வாழ்க்கை துணையினுடைய இருதயத்தை உங்களுக்கு நேராக திருப்புவார். நீங்கள் திருமணமானவர்களுக்கு சொல்கிறேன், you will be loved by your husband, you will be blessed by your children. It's a blessing, it's a blessing. உங்கள் மனைவி உங்கள் கணவன் உங்களுக்கு ஆசீர்வாதமாக நேசத்தை கொடுக்குறவங்களா இருப்பாங்க. சொல்லுங்கள், நேசத்தை கொடுப்பாங்க, நேசத்தை கொடுப்பாங்க. சொல்லுங்கள், நான் நேசத்துக்குரியவன். சொல்லுங்கள், நான் நேசத்துக்குரியவன், நான் நேசிக்கப்படுவேன், நான் விசுவாசிக்கிறேன், நான் நேசிக்கப்படுவேன். நீ விசுவாசி, அப்பொழுது உன் வீட்டை ரட்சிப்பாய், நான் காண பண்ணுவேன் சொல்லுகிறவர்கள். ஆமாம், சொல்லுங்கள், நான் நேசிக்கப்படுவேன். எத்தனை பேர் உங்கள் வாழ்க்கை துணையால் நேசிக்கப்படுறதை விரும்புகிறேன்? கையை உயர்த்துங்க. ஏன் வெக்கப்படுறீங்க? ஆமாம், என் வாழ்க்கை துணையால் நேசிக்கப்படுறத, நான் கனப்படுத்தப்படுறதை நான் விரும்புகிறேன்னு சொல்லக்கூடியவங்களை கர்த்தர் நிச்சயமாக கனப்படுத்துவார். God will make your husband, make your wife, make your children's a blessing. உங்கள் வீட்டை ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், அவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறத காண செய்வார். ரெட்டிப்பான பங்கை ஒதுக்கானா எல்கானா அன்னாள் அவங்களுக்குள்ள ஒரு இணைப்பை மகிழ்ச்சியை கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் கொடுத்தார். அதே போல் ஆமாம், ஒரு மகிழ்ச்சியை, கனத்தை, அன்பை, பாசத்தை. அவன் பேசின வார்த்தையெல்லாம் நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா, அன்னாளே ஏன் அழுகிறாய், ஏன் சாப்பிடாது இருக்காய், ஏன் சஞ்சலப்படுகிறாய், 10 குமாரரை பார்க்கிலும் நான் உனக்கு அதிகம் அல்லவா அப்படின்னு அப்பா கவிதை, அப்பா ஆறுதல், அப்பா தேறுதல், அப்பா அன்பான வார்த்தைகள். ஆமாம், என்ன நேசம். என் அழுகையை யாருக்கு தெரில, என் கண்ணீர் தெரில, நான் வருத்தத்தில் இருக்கிறேன், பலவீனத்தில் இருக்கிறேன், சோர்வில் இருக்கிறேன், எனக்கு கேட்பார் இல்லாமல் இருக்கிறேன். இதெல்லாம் வாசிக்குமா? சொல்லுங்கள். இல்லை, நான் விசாரிக்கப்படுவேன், நான் நேசிக்கப்படுவேன். சொல்லுங்கள், நான் விசாரிக்கப்படுவேன், நேசிக்கப்படுவேன், நான் கவனிக்கப்படுவேன், நான் அங்கீகரிக்கப்படுவேன், நான் என்னுடைய வாழ்க்கை துணையோட செட்டைகளின் கீழே அடைக்கலமாக இருப்பேன். சொல்லுங்கள், அவர் செட்டைகளால் என்னை மூடிக்கொள்ளுவார். சொல்லுங்கள், அவர் செட்டைகளால் என்னை மூடிக்கொள்ளுவார். ஆமாம், அந்த பாசக்கரங்களுக்குள்ளே நான் புதைந்து கிடப்பேன். ஆமாம், நான் அன்பாக இருப்பேன் சொல்லக்கூடியவங்க. இந்த வார்த்தையெல்லாம் நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்கன்னா உங்கள் வீட்டை கர்த்தர் கட்டுகிறார், உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் கட்டுகிறார், உங்கள் குடும்பத்தை கர்த்தர் கட்டுகிறார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார், கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டையும் வேலி அடைக்கிறார். ஆமாம், உங்கள் வீட்டின் மேலே தம்முடைய ரத்தத்தை பூசுகிறார். நீங்கள் இயேசு விசுவாசிக்கிறீங்கன்னா, இப்போ ரத்தத்தை பானம் பண்ணுறீங்கன்னா, இந்த ரத்தத்தை விசுவாசிங்கன்னா, அந்த ரத்தம் உங்கள் திருமணத்துக்கு, ரத்தம் உங்கள் பிள்ளைகளுக்கு, ரத்தம் உங்கள் பெற்றோர்களுக்கு, ரத்தம் உங்கள் சகோதரர்களுக்கு, ரத்தம் உங்களை சார்ந்தவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறும் இயேசுவின் நாமத்தினால். சொல்லுங்கள், எந்த ஆபத்துக்கும் தப்பு வைப்பார். சொல்லுங்கள், எந்த ஆபத்து. சொல்லுங்கள், ராகாப்புடைய குடும்பத்தாரான இருக்கிறேன். ராகாப் இரக்கத்துக்கும் கிருபைக்கும் சொந்தக்காரியானதுனால ராகாப்போட வீட்டில் இருக்கிற அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு. சொல்லுங்கள், அப்போ எனக்கு எத்தனை, என்னோடய வீட்டாருக்கு எத்தனை பாதுகாப்பு சொல்லிடுங்கம்மா, எத்தனை பாதுகாப்பு. நான் கர்த்தருக்கு பயப்படுறதுனால, நான் கர்த்தரை விசுவாசிக்கிறதுனால, கர்த்தர் எனக்கும் என் வீட்டாருக்கும் இறங்குகிறார், என் குடும்பத்தாருக்கு இறங்குகிறார். ஆமாம், என் பிள்ளைகளுக்கு இறங்குகிறார், என் சொந்த பந்தத்துக்கு இறங்குகிறார். கர்த்தர் என்னை நினைக்கிறார். சொல்லுங்கள், கர்த்தர் என்னை நினைக்கிறார். கர்த்தருடைய கண்களை நான் கிருபை பெற்றேன், அது நிமித்தம் என் வீட்டாருக்கு ஆசீர்வாதங்கள். நன்றியோடு ஸ்தோத்திரத்தோடு பானம் பண்ணலாம், புசிக்கலாம். கர்த்தாவே, உம்மை நம்பினோர் வெட்கமடைவதில்லை, கர்த்தாவே, உம்மை நம்பினோர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போர் சோர்ந்து போவதில்லை. சத்தம் உயர்த்தி, வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, வல்லவரே, செயல்களில்
வல்லவரே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையான். சோர்ந்து போயிடாதீங்க. எல்லா காரியத்துக்கும் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நடக்குமா நடக்காதா என சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். உங்க உறவுகளில் நடக்குமா நடக்காதா சோர்ந்து போயிருந்தேன். ஒரு அற்புதம் நடக்காதா என ஏங்கி போயிருந்தேன். நான் நினைத்திடா வேளையில் அற்புதம் செய்தீரே, யாரும் நினைத்திடா வழியிலும் அற்புதம் செய்தீரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. இந்த சத்தத்தை நம்பிடும் யாவருக்கும் அரணாயிருப்பவர். ஒரு முறை வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே. We worship you. வல்லவரே, செயல்களில் வல்லவரே, சொல்வதிலும் செய்வதிலும் முரண்பாடற்றவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே. இந்த சத்தத்தை கேட்கிற யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே, மிகுவேல் இஸ்ரவேல் என் நம்பிக்கையானவரே, நம்பிடும் யாவருக்கும் நீர் அரணாய் நிற்பவரே. கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. இந்த செய்தியை கேட்டு கர்த்தாவே, உம்மை நம்பினவர் வெட்கமடைவதில்லை, உமக்காக காத்திருப்போ சோர்ந்து போவதில்லை. ஃபாதர், இவங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். பகலில் வெயிலாயிலும் இரவில் நிலவாயிலும் அவர்களை ஒன்றும் சேதப்படுத்தாது. இவங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காகுது. ஆண்டவரே, இவங்களுக்கு விரோதமாய் மனிதர்களுடைய வல்லமைகள், சூழ்ச்சிகள், தந்திரமான பேச்சுக்கள், பொய்கள் எல்லாம் அவமாய் போகும். இவங்களே தன்னுடைய மதியினத்தினால தன் வீட்டை இடித்திருந்தாங்கன்னா கர்த்தரால் மீண்டும் இவங்க கட்டப்படுவாங்க. கர்த்தர் இவங்களை எழுப்பி விடுவீங்க. கர்த்தர் இவங்களுடைய எல்லா பயங்களுக்கும், திகிலுக்கும், கொடுமைகளுக்கும் தூரமாக்குவீராக. இவர்கள் நீதியினால் ஸ்திரப்படுவார்களாக. கர்த்தர் இவர்கள் வீட்டை பேரேசின் வீட்டை போல கர்த்தர் ஆக்குவாராக. லேயாலை கொண்டு ராகேலை கொண்டு கர்த்தர் வீட்டை கட்டினது போல, இஸ்ரவேல் வீட்டை கட்டுவித்தது போல இந்த வீட்டை, உங்கள் குடும்பங்களை கர்த்தர் கட்டுவிப்பீராக. இவர்கள் பாக்கியவான்களாய் பட்டணத்திலே, தேசங்களிலே புகழ்பெற்றவர்களாய் இருப்பார்களாக. ஆண்டவரே, இவர்களுக்கு ஆறுதல் செய்கிறவர்கள், இவங்க குடும்பத்தில் ஆதரவாய் இருக்கிற பேர பிள்ளைகளை சிநேகிக்கிறவர்களை, 7 குமாரர்களை பார்க்கலாம் அருமையான பேரம் பேத்திகள் இவங்க வீட்டுக்குள்ளே எழும்புவார்களாக. கர்த்தர் ஆசீர்வதித்த வயல்வெளியின் வாசனை போல இவங்க குமாரனுடைய வாசனை, பிள்ளைகளோட வாசனை இருப்பதாக. இவங்க வீட்டார் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக. இவங்க எல்லா உறவுகளும் சுகமாக்கப்படுவதாக. கர்த்தர் இவங்க வீட்டுக்குள்ள சுக செய்திகளை அனுப்புவீராக, மேலதாளங்களை அனுப்புவீராக, மங்களகரமான சத்தத்தை அனுப்புவீராக, சமாதானம் கட்டளையிடுவீராக, சந்தோஷம் பெருகுவதாக, கிருபை நாளுக்கு நாள் அதிகரிப்பதாக, அறிகிற அறிவில் இந்த குடும்பம் வளருவதாக, உம்மிலே இவர்கள் பெருகுவார்களாக. இந்த சத்தத்தை கேட்க இருக்கிற ஆண்டவரே, இது காலங்களுக்கும் எங்கெல்லாம் பயணிக்குதோ அங்கே கர்த்தர் குடும்பங்களை எடுப்பித்து கட்டுவீர். நெடுங்காலமாய் பாழாய் போனவைகள் புதிதாய் எடுப்பித்து கட்டப்படும். கர்த்தருடைய ஆக்க சக்தியை, அற்புத சக்தியை ஜனங்கள் பார்ப்பார்கள். மரித்தவைகள் உயிர்ப்பிக்கப்படும்.
மரித்தவைகள் உயிர்ப்பிக்கப்படும், உடைந்து போனவைகள் ஒட்ட வைக்கப்படும். நெடுங்காலம் பாலாய் கிடந்தவைகளை கத்தர் கட்டுவார், பூர்வத்தில் நிர்மலமானவைகளை எடுப்பிப்பார். தலைமுறை தலைமுறை இடிந்து கிடந்த குடும்பங்களை, உறவுகளை, பட்டணங்களை கத்தர் புதிதாய் கட்டுவார் என்று சொல்லுகிறேன். ஆமீன். சொல்லுகிறவங்க மாத்திரம் கையை உயர்த்தி, கத்தர் உங்களை கொண்டு உங்கள் வார்த்தையை கொண்டு, உங்களுடைய ஞானத்தை கொண்டு, உங்களுடைய புத்தியை கொண்டு, உங்களுடைய ஆலோசனைகளை கொண்டு, உங்கள் ஜெபங்களை கொண்டு, உங்கள் ஊழியங்களை கொண்டு, உங்களுடைய பிரயாசங்களை கொண்டு குடும்பங்களை, உறவுகளை, மனிதர்களை, வீடுகளை, பட்டணங்களை, தலைமுறைகளை கத்தர் கட்டுவாராக என்று நான் ஆசீர்வதிக்கிறேன். நம்பிக்கை இழந்த குடும்பங்கள், சோர்ந்து போன குடும்பங்கள், மரித்து போன உறவுகள் உயிரடைவதாக என்று சொல்லி ஆசீர்வதிக்கிறேன். பிறந்த நாள் கொண்டாடுகிற, திருமண நாள் கொண்டாடுகிற ஒவ்வொருவரையும் நான் மனதார ஆசீர்வதிக்கிறேன். நீ கட்டப்படுகிற ஆண்டு என்று சொல்லுகிறேன். இந்த ஆண்டு நீ நேசிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் இழந்தவைகளை கண்டுபிடிப்பீர்கள் என்று சொல்லி நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானவைகள் மீது அவருடைய ஆசீர்வாதங்கள் செயல்பட்டு உங்களுக்கு நன்மை உண்டு பண்ணுகிறதை பார்ப்பீங்க. கர்த்தர் அருமையானவைகளை செய்கிறார். ஐ see wonders. எதெல்லாம் சத்துரு எடுத்து உங்களை அடித்தானோ அதே பகுதியில் கர்த்தர் உங்களை எழுப்பி ஆயிரங்களை தூக்கி விடுகிறா கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஆயிரங்களுக்கு ஆசீர்வாதமாக கர்த்தர் உங்களை மாற்றுகிறார். ஆமீன். சொல்லுங்கள் ஆண்டவரே. ஆமாம், அநேகருக்கு ஆசீர்வாதமான ஜனங்களை இங்கேருந்து எழுப்புறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்படி நீங்கள் செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்கிறது பயங்கரமாக இருக்க போகுது. கர்த்தர் செய்கிறது ஆச்சரியமாக இருக்க போகுது. கர்த்தர் செய்கிறது பெரிய கனமாக இருக்க போகுது. கேட்போர் வியக்கத்தக்க காரியங்கள், அற்புதங்கள், சரீரங்களில், உறவுகள், குடும்பங்கள் மத்தியில் நடக்க போகுது. அதற்காக ஸ்தோத்திரம். தேங்க்யூ. ஐ பிளஸ் யூ in the name of Jesus. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் அனைவரோடு இருப்பதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. God bless you.